ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய சபை ஒவ்வொரு வருஷம் பிரவேசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட 3 வார ஜெப நாட்களை அனுசரித்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து அல்லேலூயா அந்த புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கிறது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. இப்படி ஆரம்பித்த நாள் முதல் கர்த்தர் நம்முடைய சபை அவர் விதமாக ஆசீர்வதித்து அநேக புதிய ஊழியங்கள், புதிய ஆத்துமாக்கள், புதிய வாசல்களை கர்த்தர் நமக்கு திறந்து கொடுத்து இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம நெகேமியாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை நம்ம எல்லாரும் மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். நெகேமியா 13வது அதிகாரம் எல்லாரும் மாறி மாறி வாசிப்போம். அன்றைய தினம் ஜனங்கள் கேட்க மோசையின் புத்தகத்தை வாசித்தார்கள். அதில் அம்மோனியரும் மோவாபியரும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்க எதிர்கொள்ளாமல் அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாய் பேலேயாமை கூலி பொருத்தி கொண்டதினாலே அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின. எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்பட்டாலாகாது என்று எழுதியிருக்கதாக காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் அந்த கட்டளை கேட்ட பொழுது பல ஜாதியாகிய ஜனங்களை எல்லாம் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்தவனாயிருந்து முற்காலத்திலே காணிக்கைகளும் சாம்பிராணியும் பனிமூட்டுகளும் லேவியருக்கு பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளிலே தசமபாகமும் ஆசாரியருக்கு சேருகிற படைப்புகளான காணிக்கைகளும் வைக்கப்பட்டிருந்த இடத்துல ஒரு பெரிய அறையை அவனுக்கு ஆயத்தம் பண்ணியிருந்தான். இதெல்லாம் நடக்கும்போது நான் எருசலேமில் இல்லை, பாபிலோன் ராஜாவாகிய அர்தசஷ்டாவின் 32ஆம் வருஷத்திலே நான் ராஜாவினிடத்திற்கு போய் சில நாளுக்கு பின்பு திரும்ப ராஜாவினிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு வந்தேன். அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரங்களிலே ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதனால் செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனால் நான் மிகவும் மனம் அடிவாகி தொபியாவின் வீட்டுக்கு தட்டுமுட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எறிந்து விட்டேன். பின்பு நான் அறை வீடுகளை சுத்திகரிக்க சொல்லி தேவனுடைய ஆலயத்தின் பனிமூட்டுகளையும் காணிக்கைகளையும் சாம்பிராணியும் அங்கே திரும்ப கொண்டு வந்து வைத்தேன். பின்னையும் லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும் பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளி நிலங்களுக்கு ஓடி போனார்கள் என்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோடு வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்படுவானேன் என்று சொல்லி அவர்களை சேர்த்து அவரவர் நிலையிலே அவர்களை வைத்தேன். அப்பொழுது யூதர் எல்லாரும் தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசமபாகத்தை பொக்கிஷ அறைகளில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் ஆசாரியனாகிய செலமியாவையும் வேதபாரகனாகிய சாதோக்கையும் லேவியரில் பெதாயாவையும் இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியாவின் குமாரன் சக்கூரின் மகனாகிய ஆனானின் பொக்கிஷ அறைகளின் மேல் விசாரிப்புக்காரனாக வைத்தேன். அவர்கள் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஆகையால் தங்கள் சகோதரருக்கு பங்கிடுகிற வேலை அவர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். அந்நாட்களிலே நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சிலர் தானிய போதிகளை கழுதைகள் மேல் ஏற்றி கொண்டு வருகிறதையும் திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டேன். மீனையும் சகலவித சரக்குகளையும் கொண்டு வந்து ஓய்வு நாளிலே யூதா புத்திரருக்கும் எருசலேமில் இருக்கிறவர்களுக்கும் விற்கிற சில தீரியரும் உள்ளே குடியிருந்தார்கள். ஆகையால் நான் யூதாவின் பெரியவர்களை கடிந்து கொண்டு, நீங்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சாலாக்கிற இந்த பொல்லாங்கை செய்கிறது என்ன? உங்கள் பிதாக்கள் இப்படி செய்ததினால் அல்லவா நமது தேவன் நம் மேலும் இந்த நகரத்தின் மேலும் இந்த தீங்கையெல்லாம் வரப்பண்ணினார். நீங்களோ வென்றால் ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறதுனால் இஸ்ரவேலின் மேலிருக்கிற உக்கிரத்தை அதிகரிக்க பண்ணீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னேன். ஆகையால் ஓய்வு நாளைக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில்
மாலை மயங்கும் போது கதவுகளை பூட்டவும், ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு, ஓய்வு நாளிலே ஒரு சுமையும் உள்ளே வராதபடிக்கு வாசல் அண்டையிலே என் வேலைக்காரரில் சிலரை நிறுத்தினேன். அதனால் வர்த்தகரும் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் இரண்டொரு தரம் எருசலேமுக்கு புறம்பே ராத்தங்கினார்கள். அப்பொழுது நான் அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்டு, நீங்கள் அலங்கத்தண்டையிலே ராத்தங்குகிறது என்ன? நீங்கள் மறுபடியும் இப்படி செய்தால் உங்கள் பேரில் கைப்போடுவேன் என்று அவர்களோட சொன்னேன். அது முதல் அவர்கள் ஓய்வு நாளில் வராதிருந்தார்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்களிலே கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாய் இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதிகளின் பாஷையை தவிர யூதா பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். அவர்களையும் நான் கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி அவர்களில் சிலரை அடித்து மயிரை பித்து, நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கொடாமலும் அவர் குமாரர்களில் ஒருவரையும் உங்கள் குமாரத்திகளுக்காகிலும் உங்களுக்காகிலும் கொள்ளாமலும் இருக்க வேண்டும் என்று அவர்களை தேவன் மேல் ஆணையிட பண்ணி அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோன் இதனாலே பாவம் செய்தான் அல்லவா? அவனை போன்ற ராஜா அநேகம் ஜாதிகளுக்குள்ளே உண்டாயிருந்ததில்லை. அவன் தன் தேவனாலே சிநேகிக்கப்பட்டவனாயிருந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக வைத்தார். அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் பாவம் செய்ய பண்ணினார்களே. நீங்கள் மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொள்ளுகிறதினால் நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமோ என்றேன். யோயாதாவின் புத்திரரிலே பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரேனியனான சன்பலாத்துக்கு மருமகனானான். ஆகையால் அவனை என்னை விட்டு துரத்தினேன். என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டுப்படுத்தினார்கள் என்று அவர்களை நினைத்து கொள்ளும். இப்படியே நான் மறுஜாதியாரை எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவரவரை அவர்கள் வேலையின் முறைகளில் நிறுத்தி, குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலிகளையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஹல்லேலூயா. அந்த நெகேமியா எருசலேமுக்கு முதல்ல வந்தது ஒரு மதிலை கட்டும்படியாக வந்தார். அந்த மதில் அந்த புஸ்தகத்தின் பாதியிலே கட்டப்பட்டு முடிந்து விட்டது. ஆனால் அடுத்த பாதியில் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதுப்பித்தல், சீரமைப்பு, அது மாத்திரமல்ல மனம் திரும்புதலுக்குரிய காரியங்கள் செய்யப்பட்டதையே சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கி பாருங்கள், கட்டடம் கட்டுறது ஆரம்பித்து முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது, ஹல்லேலூயா, அது நிறுத்தப்படாத ஒரு வேலை. இந்த 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்களை உங்கள் மத்தியில் சொல்லிவிட்டு, இன்றைக்கி நம்முடைய சபை இந்த பகுதியில் வைத்திருக்கிறதின் நோக்கத்தை சில முக்கியமான வசனங்கள் வழியாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது 13வது வசனம் இப்படியாக ஆரம்பிக்கிறது. அந்த பிரதிஷ்டை நாளிலே, 12வது அதிகாரத்தில் பிரதிஷ்டையை பற்றி நேற்று வாசித்தோம். மதிலின் பிரதிஷ்டை நடந்தது. புதுசாக வந்தவங்களுக்காக சொல்கிறேன். ஒருவேளை இன்றைக்கி தான் முதல் முறையாக வந்தவர்கள் ஒரு சிலர் இருப்பீங்கன்னா உங்கள் கைவர்த்த சொல்ல விரும்பலை, வந்ததுக்காக சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட ஜெப நாட்களில் நடுவில் நீங்கள் வந்து கலந்து கொள்வது மிக அவசியம். நம்ம சபை விசுவாசிகளாக இருந்தீங்கன்னா இந்த 3 வார ஜெப நாட்கள் வருஷத்துக்கு 2 முறை வைக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஜெபத்தில் டெய்லி வந்து கலந்து கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் சில பரிசுத்தமாகுதல் உண்டாகும். ஒவ்வொரு முறை இப்படி ஜெபத்தில் கலந்து கொள்ளும்போது என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகிறது, பரிசுத்தமாக்கப்படுது, தேற்றப்படுகிற அந்த நாட்களுக்குரிய ஹல்லேலூயா வார்த்தையாகிய வசனத்தினாலே, ஜெபத்துக்கு தேவன் தருகிற பதில்களினாலே அல்லது அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறதை பார்த்துருக்கிறேன். ஸோ சபையார் இப்படிப்பட்ட ஜெப நாட்களை நீங்கள் முக்கியப்படுத்தணும். கடைசி நாள் வந்தது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து ஹல்லேலூயா சபை ஜெபங்கள் ஊழியங்களில் உற்சாகமாய் கலந்து கொள்ளுங்க. இன்னைக்கு எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டு ஜனங்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறதையும், அவங்க சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் மிகுந்த நெருக்கடியில் இருக்கிறதையும், பாதுகாவல் இல்லாமல் இருக்கிறதையும் குறித்து நெகேமியாவுக்கு ஒரு தகவல் வந்த உடனே யாருக்கோ வந்த பிரச்சனைன்னு சொல்லி தான் இருக்காமல்
தான் வசதியாய் வாழ்ந்த பாபிலோன் சூசான் அரண்மனையில் நல்ல வேலையை எல்லாவற்றையும் விட்டு எப்படியாகிலும் தேவனுடைய நகரத்தின் மதிலை கட்ட வேண்டும், அங்கே போய் ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்கிற பாரத்தோடு கிளம்பி வந்து தான் நெகேமியாவின் புஸ்தகம் ஹல்லேலூயா ஆரம்பித்தது. வந்து பல எதிர்ப்புகள் மத்தியில் அந்த ஆலயத்தின் மதில் அந்த பட்டணத்தின் மதிலை கட்டி முடிக்கிறார். அது கட்டி முடிக்கும் வரைக்கும் அந்த பட்டணத்தின் அந்த மதில் கட்டப்படுவதற்கு ஒரு கூட்ட ஜனங்கள் மிகுந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், வார்த்தையினால் மிரட்டி பார்க்கிறார்கள், யுத்தத்துக்கு கிளம்பி வருவேன் என்று சொல்லுகிறார்கள். கடைசியில் கட்டி முடிக்கிற நேரம் வரைக்கும் நெகேமியாவுக்கு மிகுந்த போராட்டத்தை கொடுத்து கொண்டே இருந்த கூட்டம். சன்பல்லாத்து, தொபியா, கேசேம் அவர்களோடு சேர்ந்த ஒரு கூட்ட ஜனங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், அதன் மத்தியில் இந்த மதிலை கட்டி முடிக்கிறார். முடித்த பின்பு அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. இந்த 13வது அதிகாரத்தில் அவங்களுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முதலாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த பிரதிஷ்டை, அந்த மதில் பிரதிஷ்டை நாளிலே ஹல்லேலூயா நீங்கள் எடுத்து வாசிக்கும் முதல்ல அந்த புஸ்தகத்தில் அவர்கள் கண்டறிகிற ஒரு காரியம், அம்மோனியரையும் மோவாபியரையும் அவருடைய வகையறா ஜனங்களையும் தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே விடவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் எழுதியிருக்கிறதை பார்க்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும் பொழுது அவர்களை சபிக்கும்படியாக பீலேயாமை கூலி பேசினதாக வாசிக்கிறோம். இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா அவர்கள் மத்தியிலிருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஆண்டவரை அவர்கள் தேடவில்லை. ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செய்த துரோகத்தின் நிமித்தமாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இப்படியா ஒரு விதியை கொடுத்திருந்தார். அவங்க எக்காரணத்து கொண்டும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் செய்த துரோகத்தின் நிமித்தமாக. அதை கேட்டவுடனே ஹல்லேலூயா அந்த பிரதிஷ்டை நாளிலே தங்களுக்குள்ளிருந்த அந்நிய ஜாதி ஜனங்களை 3வது வசனத்தில் இஸ்ரவேலை விட்டு பிரித்து விட்டார்கள். இந்த 13வது அதிகாரத்தில் முதலாவது நம்ம பார்க்குற ஒரு செப்பரேஷன். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் உலகத்தை விட்டு, உலகத்தின் வழிபாட்டில் போயிட்டுருக்கிற ஜனங்களை விட்டு நம்ம பிரிந்தோம். யாரை பற்றியும் எந்த ஒரு பின்னணி ஜனங்களை, எந்த மதத்தின் ஜனங்கள் மேலே நமக்கு எந்த வெறுப்பும் இல்லைன்றால் எரிச்சல் இதெல்லாம் கிடையாது. அதில் இது முன்னே அது பின்ன வந்தது. ஐயா சொன்னாங்க பாருங்கள், அது முன்னால் வந்து இது நாங்கள் தான் பின்னால் வந்தோம், இல்லை நீங்கள் தான் முன்னால் வந்தீங்க, நீங்கள் பின்னால் வந்தீங்க, நாங்கள் தான் முன்னால் வந்து இப்படிலாம் சொல்கிறதுக்கு இல்லை. யாரையும் நம்ம வெறுத்து பேசுகிறதுக்கே கிடையாது. எல்லாருக்கும் நம்ம சொல்ல ஒரே இயேசு அன்புள்ளவராக இருக்கிறார். அவர் தான் ஒரே வழி. நம்ம காட்ட வேண்டிய காரியம் யாரை தான் காட்டணும்? ஆண்டவர் இயேசுவை தான் காட்டணும். மற்றது எப்போ வந்தது, எதுக்கு வந்தது, இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் இயேசுவை பற்றி முழுமையாக நம்ம படித்து முடிக்கல. மற்றதை பற்றி இன்னத்துக்கு நமக்கு ஆராய்ச்சி தேவைன்றால் என்னுடைய கணிப்பு. உங்களுக்கு நேரம் தான் நீங்கள் மற்றதெல்லாம் பாருங்கள். இந்த வேதத்தில் கொடுக்கப்பட்ட ஆண்டவரை பற்றிய காரியங்களை இன்னும் படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஞானம், அறிவு, இவைகளின் ஆழம் எவ்வளவு பெருசாக இருக்குன்னு சொல்கிறார். எங்கே சொல்லியிருக்காரு? ரோமர் 11வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, ரோமர் 11வது அதிகாரத்தில் கடைசி வசனத்தை பார்த்தீங்க, 33வது வசனம் நினைக்கிறேன். அதை யாராவது எடுத்தவங்க வாசிங்க. ரோமர் 11. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாத. இதை நம்ம ஆராய்ச்சி செய்து இதுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம நேரத்தை செலவிட முடியும். மற்றவங்க என்ன செய்கிறாங்க? ஹல்லேலூயா. இப்போ இருக்கிற நாட்களில் பார்க்கும் பொழுது நம்ம சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பாரத்தை, இங்கே செய்ய வேண்டிய காரியங்களே ஏகப்பட்டது இருக்குது. மற்றவங்கள பார்க்குறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. பிற ஊழியங்களை கூட ஒரு எடுத்துக்காட்டுக்காக, உற்சாகத்துக்காக பார்க்கலாமே ஒழிய என்ன நடக்குது அங்கே, இப்போ எப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது கூட நமக்கு நேரம் இல்லை. இன்றைக்கி நிறைய வசதிகள் வந்துருச்சு. இன்றைக்கி ஆன்லைன் மீடியா மூலியமாக ஒவ்வொரு இடத்துல நடக்கிற ஊழியங்களை பார்க்குறதுக்கு வசதி இருந்தாலும் நம்ம போய் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பாருங்கள், தேவ ஜனங்கள் இன்றைக்கி உலகத்தோடு கலந்து வாழ்கிற வாழ்க்கையை தவிர்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியாத பிற வழிபாடுகளில் ஈடுபடுகிற ஜனங்களோடு சேர்ந்து தான் நம்ம வேலை செய்கிறோம், கூட தங்கியிருக்கிறோம், சில நேரம் பேசி பழகுகிறோம். அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது. அவங்களுடைய பாப வழிகளுக்கும் நமக்கும் எந்த நாள்லையும் ஒரு ஒத்துழைப்பு வரவே முடியாது. இதில் ஒரு பிரிவினை கண்டிப்பாக வரணும். இந்த ஜெப நாட்களில் இதை தான் நம்ம அதிகமாக கற்றுக்கொண்டுக்கிறோம். செப்பரேட்டட் லைஃப். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை முதலாவது அதாவது பிற ஜாதி ஜனங்களை அங்கே பிரித்து விட்டார்கள். அவங்களை தேவ ஆலயத்தை விட்டு அன்றைக்கி பிரித்து விட்டதை பார்க்கிறோம்.
அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 முக்கியமான காரியங்கள் அங்கே நடக்கிறது. இந்த 13வது அதிகாரத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10வது அதிகாரத்தில் நம்ம படித்தோம், ஒரு 5 காரியங்களை உடன்படிக்கையாக எழுதி கையெழுத்து போட்டாங்க பாருங்க. 10th சாப்டர் படிக்கும் பொழுது வந்தவங்களுக்கு தெரியும். அன்னைக்கு நெகேமியாவின் தலைமையில் ஒரு கூட்ட ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், லேவியர்கள், இன்னும் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டாங்க. என்ன கையெழுத்து? நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வோம். 2வது, தேவனுடைய நியாயப்பிரமாணத்தில் அவருடைய கட்டளையின்படி செய்வோம். 3வது, எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்தைகளையும் அந்நிய ஹல்லேலூயா ஜனங்களுக்கு என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம். 4வது என்னது? ஓய்வு நாளை பரிசுத்த நாளை ஆசரிப்போம். 5வது என்னது? கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 3 காரியங்களில் கையெழுத்து போட்டாங்க பாருங்க. 13வது அதிகாரம் வரதுக்குள்ளே பார்க்கும் பொழுது கொஞ்சம் நாள் அனுப்புகிற பார்த்தா அதில் தவறு இருக்கிறதை பார்க்குறோம். முதல் காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹல்லேலூயா, முற்காலத்தில் ஹல்லேலூயா இன்னைக்கு அதில் பார்த்தீங்கன்னா தவறுனது பார்த்தீங்கன்னா இருக்கிறதே டாப்பாக இருக்கிற ஆள். இது முதல் எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரியனாகிய எலியாசிப் தொபியாவோட சம்பந்தம் கலந்துருக்கிறான். இந்த அலங்கத்தை கட்டுகிற பணிக்கு, அதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற அந்த தொபியாவோடு கூட சாதாரண ஜனங்கள் சம்பந்தம் கலந்து கொண்டிருந்தா பரவாயில்ல, கர்த்தருடைய ஆசாரியன், பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப் சம்பந்தம் கலந்து கொண்டான் என்றால் அது மறுக்க முடியாத காரியம், அதாவது ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். ஆனால் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக செயல்படுகிற ஜனங்களோடு நமக்கு எந்த உறவும் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த எலியாசிப்பை குறித்து பார்க்கும் பொழுது, எலியாசிப் நல்ல காரியத்துக்கு ஏதாவது எழுதப்பட்டிருக்கானான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. எலியாசிப் தொபியாவோடு சம்பந்தம் கலந்துருக்கிறான். அதில் பார்க்கும் பொழுது எலியாசிபின் குமாரன் ஒருத்தனை பார்த்தீங்கன்னாக்கா 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எலியாசிபின் குமாரன் யோய்தாவின் புத்திரரில் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபினுடைய குமாரன் ஒருவன் ஓரோனியனாகிய சன்பலாத்துக்கு என்ன வரதானா, மருமகனான. அடப்பாவீங்களா. இப்போ எப்படி இவங்க கர்த்தருடைய ஊழியத்தில் உண்மையாக இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஜெப நாட்கள் முடியும் பொழுது நம்முடைய சம்பந்தம் கலதல், ஹல்லேலூயா, இன்னைக்கு பார்க்கும் அலையன்ஸ், ஃப்ரெண்ட்ஷிப், அது இங்கிலீஷில் சொல்கிறாங்க, தமிழில் சம்பந்தம் கலதல். இன்னைக்கு பார்க்கும்போது திருமண சம்பந்தம், நட்பு, வியாபார சம்பந்தம், இதெல்லாம் இருக்குது பாருங்கள். தேவனுடைய சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற ஜனங்களோடு ஏதாகிலும் இருக்குன்னா அதை தூக்கி வெளியே எறிஞ்சிடணும். ஒரு பக்கம் ஆண்டவரை அறியாதவர்கள் அப்படி இருக்கலாம். நம்ம சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற சில காரியங்கள் இருக்குது. இதில் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். எடுத்து சொல்கிறார், இந்த எலியாசிப் தொபியாவோடு கூட சம்பந்தம் கலந்தது மாத்திரமல்ல, என்ன செய்திருக்கிறார் எலியாசிப் என்றால், தேவ ஆலயத்தில் முற்காலத்தில் காணிக்கைகளையும் சம்பிராணிகளையும் பனிமூட்டுகளையும் லேவியருக்கும் பாடர்களுக்கும் வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய் என்பவைகளில் தசமபாகம் ஆசாரியருக்கு சேகர படைப்புகளான காணிக்கைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே தேவாலயத்துக்குள்ள ஒரு பெரிய அறையை தொபியாவுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தான். அந்த தொபியாவும் சன்பலாத்தும் தான் பாருங்க, எருசலேம் கட்டப்படக்கூடாதுன்னு விரோதம் பேசி யுத்தம் பண்ண ரெடி ஆகிட்டு இருந்தவங்க, தேவ ஜனங்களுடைய சமாதானத்தை தேடுகிற, அவங்களுடைய நற்காரியங்களை தேடுகிற நெகேமியாவுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவனே அவங்களோட ஒரு சம்பந்தம் கலந்து உட்காந்துருக்கிறான், ஒன்றும் தெரியாதது போல் உட்காந்துருக்கிறான். ஆனால் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு நாளில் வெளி வருகிறது, இந்த அதிகாரத்தில் தொபியாவின் முடிவு, சன்பலாத்தின் முடிவு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்ல, எலியாசிபின் முடிவு சொல்லப்படலை, எலியாசிபின் குமாரனுடைய முடிவு சொல்லப்பட்டிருக்கு, அவனை துரத்தி விட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. சன்பலாத்துடைய தொபியாவுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்திலேருந்து தொபியாவின் எல்லா தட்டுமுட்டுகள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே எரிந்து விட்டார்கள். நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தோன்றினதை நான் சொல்கிறேன் பாருங்க. 6வது அதிகாரம் வரைக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே வர்றான். அதாவது மனதளவில் போராட்டம் பண்ணுறான், பயமுறுத்துக்கிறான், எல்லாமே செய்கிறான். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியத்துக்கு விரோதமாக எழும்பி அநேக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு தான் இருக்குது.
இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதுக்குன்னு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது முடிந்த பிறகு பேரளவுகளை கூட இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கடைசியாக 13வது அதிகாரத்தில் பாருங்கள், இந்த 2 பேருடைய முடிவு சொல்லப்படாமல் முடிஞ்சிருந்தா ஒருவேளை என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். தொபியாவுடைய தட்டுமுட்டுகளும் அவனுடைய காரியங்களும் தேவாலயத்தை விட்டு என்ன செய்தாராம் நெகேமியா? நீங்கள் பார்க்கும் பொழுது, எருசலேமுக்கு வந்தேன், அப்பொழுது எலியாசிப் தொபியாவுக்கு செய்த தொபியாவுக்கு தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்களில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணினதுனாலே செய்த பொல்லாப்பை அறிந்து கொண்டேன். அதனாலே நான் மிக மனமடிவாகி தொபியாவின் வீட்டு தட்டு முட்டுகளை எல்லாம் அந்த அறையிலிருந்து வெளியே எரிந்து விட்டேன். முந்தி பயமுறுத்தினாலு இப்போ எதிர்க்க முடியாத அளவுக்கு சக்தியற்று போயிட்டார். தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எவன் போராடினாலும் அவனுடைய முடிவு இதுதான், தூக்கி எறியப்படுவான். அவனுக்கு ஒரு காலம் வரும், உங்களுக்கு விரோதமாக போராடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பற்றி வரி பண்ணாதீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஆண்டுடைய பணியை செய்யுங்க. நம்ம வேலை இங்கே சபையை கட்டுவது, ஊழியம் செய்வது, கர்த்தருடைய வசனத்தை போதிப்பது, ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துவது, கர்த்தருடைய வருகைக்குன்னு ஆயத்தம் பண்ணுவது. இதுக்கு மாறாக ஹல்லேலூயா யார் செயல்பட்டால் உள்ளே இருக்கிறவங்களோ வெளியே இருக்கிறவங்களோ அவங்களுடைய முடிவு ஒரு நாள் தூக்கி எறியப்படுகிறது தான் அவங்களுடைய முடிவாக இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் தொபியாவுக்கு வந்த முடிவு என்னது? வெளியே எரியப்பட்டான் அவனுடைய தட்டுமுட்டுக்கள். சன்பலாத்தை பற்றி கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை 28வது வசனத்தில், யோய்தாவின் புத்திரரில் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபின் குமாரன் ஒருவன் ஒரோனியனாகிய சன்பல்லாத்துக்கு ஆகையால் அவனை என்னை விட்டு ஒருத்தர் தூக்கி எறியப்படுகிறான், ஒருத்தர் துரத்தி விடப்படுகிறான். ஹல்லேலூயா. அந்த காலம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டிய வேலை சபை கட்டுமான பணி, ஊழியத்தின் பணிகள், சுவிசேஷம் அறிவித்தல். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்ம செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும் பொழுது சபைக்கும் ஊழியத்துக்கும் தேவ ஜனங்களுக்கும் தேவ ஊழியனுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லாரும் ஒரு நாள் தூக்கி எறியப்படுவார்கள், துரத்தி விடப்படுவார்கள். அவங்க முடிவு அதோட முடிஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம வேலை ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறது தான். இங்கே எருசலேமில் அலங்கத்தை கட்டுறதுல தான் அவர் வேகமாக வேலை செஞ்சார். கடைசியில் தான் இது நடக்கிறது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு முடிவையும் ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார் இந்த அதிகாரத்தில். ஆனால் நான் சொன்னது போல கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்த 3 காரியங்களை தவறிவிட்டார்கள். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்கிறாங்க நெகேமியா 10வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில், இவ்விதமாய் நாங்கள் எங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை பராமரியாமல் விடுவதில்லை என்று திட்டம் பண்ணினோம் என்று சொல்லி அங்கே ஹல்லேலூயா அங்கே 39வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 38வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, லேவியர் தசமபாகம் சேர்க்கும் பொழுது ஆரோனின் குமாரன் ஆகிய ஆசாரியன் ஒருவன் லேவியரோடு கூட இருக்கவும் தசமபாகமாகிய ஒரு பங்கிலே 10ல் ஒரு பங்கை எங்கள் தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பொக்கிஷ அறையிலே கொண்டு வரவும் என்னென்னலாம் திட்டம் பண்ணி கையெழுத்து போட்டாங்களோ. நெகேமியா பாபிலோனுக்கு கொஞ்ச நாள் போயிட்டு பார்க்குறாரு. போயிட்டு பார்த்தால் 9லேருந்து 10லேருந்து 14 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும் பொழுது அந்த காணிக்கையை சேகரிக்கிற தலைமை பொறுப்பில் இருந்த ஒரு சில ஜனங்கள் தங்கள் பொறுப்புகளை விட்டு விலகி இருக்கிறதை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்கும் பொழுது லேவியருக்கு அவர்கள் பங்குகள் கொடுக்கப்படவில்லை என்பதையும், பணிவிடை செய்கிற லேவியரும் பாடகரும் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போயிட்டார்கள் என்று ஓடி போனார்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். அப்பொழுது நான் தலைமையானவர்களோட வழக்காடி என்று சொல்லி பாருங்க. சில தலைமை பொறுப்பில் இந்த காரியத்துக்காக போடப்பட்டிருந்த ஜனங்கள் தங்கள் பொறுப்புகளை செய்யவில்லை. நெகேமியா ஈஸியாக 52 நாளில் வாசலை கட்டி முடித்து விட்டார். ஆனால் ஜனங்களை கட்டி முடித்தார்ன்ற வார்த்தை இங்கே இல்லை. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்தின் கடைசி வரைக்கும் அவர் அந்த பணியை செய்து கொண்டே தான் இருந்தார். ஒருவேளை வாழ்நாளுக்கெல்லாம் செய்து கொண்டிருந்தாரா என்னன்னு தெரியல. முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா விசாரிப்பின் ஊழியம். ஹல்லேலூயா. ஊழியர்களை விசாரிக்கிற ஊழியம் அங்கே தடைப்பட்டு நிற்கிறது. ஏன்னா ஜனங்கள் கொண்டு வருகிற காணிக்கையில் சேகரித்து லேவியர் ஆசாரியர் அந்த பாடகர்கள்லாம் பிரித்து கொடுக்கறதுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் தங்கள் பணிகளை செய்யவில்லை. இன்றைக்கி சர்ச்சு லீடர்ஷிப்பில் நீங்கள் பார்க்கும்பொழுது சில பொறுப்புகளை கொடுத்து உங்கள் கையில் கொடுக்கும் பொழுது ஹல்லேலூயா அது தானாக போய்கிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. அது சில நேரம் போகலைன்னா இந்த லீடர்ஸை கரெக்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். சில நேரம் ஒரு கேர்சல் லீடர்ஸ்னால் கூட சில நேரம் பார்க்கும்போது சில கூட்டங்கள் நடத்தப்படவில்லை என்றாலும் அதை பற்றி ஒரு எண்ணமே இல்லாமல் இருந்து அந்த மாதத்தை கூட்டமே நடத்தலை. அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லலாம்,
இப்படி சில பொறுப்போடு இருக்க வேண்டிய நிலைமையில் நம்ம இல்லை என்றால் ஜனங்கள் விசாரிக்கப்படுகிறது தவறி போகிறது. கவனமாக இருக்கணும். உங்கள் கையில் ஒரு சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் சபையில் பார்க்கும் பொழுது ஏதாவது உங்கள் நம்பி ஒரு சின்ன ஒரு சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இந்த மாதிரி ஜனங்களை விசாரிக்கிற ஒரு வாலியன்டர்ஸாக நிற்கிற ஒரு பணி, சில மீடியாவில் மியூசிக்கில் இதெல்லாம் வேலை செய்கிறீங்க. ஏதாவது ஒரு காரியம்னா உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒழுங்காக தெரிவிக்கணும். ஏதாவது முடியல, அன்னைக்கு செய்ய முடியல, ஏதாவது ஒரு காரியம்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நெகேமியா திரும்பி வந்து பார்த்தா இந்த தலைவர்கள் தங்கள் பணியை செய்யாததின் விளைவை காண்கிறார். ஏன்னா பாட்டு பாட வேண்டியவங்க, ஊழியம் செய்ய வேண்டியவங்க எல்லாம் விட்டுட்டு தாங்க நிலங்களுக்கு ஓடிட்டாங்களாம். ஹல்லேலூயா. அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு ஓடி போய்விட்டார்கள். உடனே அவர்களை விசாரிக்கிற தலைவரை கூப்பிட்டு மறுபடியுமாக ஹல்லேலூயா அவர்களை தலைமை பொறுப்பில் நிற்க வைக்க ஜனங்கள் வந்து மறுபடியுமாக காணிக்கையில் தசம பாகங்களை சபையில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். மறுபடியும் லேவியரெல்லாம் வந்து ஊழியம் செய்கிறதுக்கு சேர்த்துறார். முதல்ல அதை சரிப்படுத்துகிறார். இது வந்து 10வது அதிகாரத்தில் நாங்கள் திட்டம் பண்ணினோம், ஆலயத்தை பராமரியாமல் விடவே மாட்டோம் என்று சொல்லி திட்டம் பண்ணி கையெழுத்து போட்டதை மீறி விட்டார்கள். முதல் மீறுதல். 2வது மீறுதல் பார்த்தீங்கன்னாக்கா 15லிருந்து 22 வசனங்கள் வரைக்கும், 13வது அதிகாரம் 15, 22 வரைக்கும் ஒரு எழுப்புதல் வந்து அந்த ஜனங்க தீர்மானம் பண்ணுறாங்க. இனிமேல் நாங்கள் ஓய்வு நாளை ஆசரியாமல் விடவே போவதில்லை. கண்டிப்பாக நாங்கள் நெகேமியா 10வது அதிகாரத்தில் இது இருக்குது பாருங்கள். நெகேமியா 10வது அதிகாரத்தில் கர்த்தருடைய ஓய்வு நாளை, ஹல்லேலூயா, 31வது வசனம், தேசத்தின் ஜனங்கள் ஓய்வு நாட்களிலே என்ன செய்ய மாட்டோமா, சரக்குகளையும் எந்தவித தானிய தவசத்தையும் விற்கிறதுக்கு கொண்டு வந்தால் நாங்கள் அதை ஓய்வு நாளிலும் பரிசுத்த நாளிலும் அவர்கள் கையில் கொள்ளாதிருப்போம் என்றும் நாங்கள் 7ஆம் வருஷத்தை சகல கடன்களை விட்டு விடுவோம் என்று ஆணையிட்டு, லேசா இல்லைங்க, ஆணையிட்டு உறுதிமொழி கொடுத்து பிரமாணித்தார்கள், பிரமாணம் பண்ணினார்கள் என்று சொல்லியிருக்கு. ஆனால் நெகேமியா கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வந்தா என்ன பார்க்குறார்? 15ல் அந்த நாட்களிலே நான் யூதாவிலே ஓய்வு நாளிலே சிலர் தான் பாருங்க, அநேகர் கை கொண்டார்கள். அல்லேலூயா. அதை நல்லா சொல்ல விரும்புகிறேன். இப்போ இவ்வளோ ஜனங்கள் வந்து ஜெபத்தில் கலந்து கொள்ளும், சில தீர்மானம் எடுக்கும். பொதுவாக எல்லாருமே அந்த தீர்மானத்தை கரெக்டாக கை கொள்வீங்க. இதே போல் தலைவர்களும் எல்லாருமே வந்து நல்லா செய்ய, ஒரு சிலர் அதில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்தால் அதை திருத்தி கொள்ள வேண்டும். ஓய்வு நாளிலும் பார்க்கும்போது சிலர் என்ன செய்தாங்களாம், ஆலைகளை மிதிக்கிறதையும், சிலர் தானிய பொக்கிஷங்களை கழுதைகள் மேல் ஏறி தானிய பொதிகளை கழுதை மேல் ஏற்றி கொண்டு வருகிறது, திராட்சரசம், திராட்சப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளில் எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் காண்கிறார். அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஓய்வு நாளை ஒரு சிலர் ஆசிரியாமல் விட்டுவிட்டார்கள். ஸோ இதை திருத்த வேண்டியதாயிடுச்சு. முதலாவது பாருங்க, ஜனங்கள் தேவாலயத்தின் பராமரிப்பை விட்டுவிட்டார்கள், ஆணையிட்டு கொடுத்தபடி செய்யவில்லை. 2வது கர்த்தருடைய நாளை, ஹல்லேலூயா, இனிமேல் நாங்கள் தவறாமல் அனுசரிப்போம் என்று தீர்மானித்தார்கள், அதையும் விட்டுவிட்டார்கள். 3வது நீங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, அடுத்து அதாவது அந்த ஓய்வு நாளின் படியை இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்க்கும் பொழுது 23லேருந்து அதில் இந்த ஓய்வு நாளை இதை எப்படி திருத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய நகரத்துக்கு ஒரு சவுறு போட்டது அன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓய்வு நாளில் முதல்ல நகரத்தின் வாசல்களை பூட்டணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் ஆண்டவர் நகரத்துக்கு கதவு போடவே முதல்ல வச்சுருந்தார். ஓய்வு நாளப்போ கதவு பூட்டப்பட்டிருங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது, வெளியே போகக்கூடாது, அல்லேலூயா, வியாபாரம் பண்ணக்கூடாது. இன்றைக்கி மறுபடியும் ஜனங்களை கட்டுப்படுத்துவதற்காக கதவுகளெல்லாம் மூடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 22வது வசனத்தில் ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பட்டி கொண்டு வாசல்களை காத்து வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். சில ஊழியர்களை அதில் பொறுப்பில் வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஜனங்களை நடத்துவதற்கு சில பொறுப்புகளை கொடுத்து வைத்து, ஹல்லேலூயா, நெகேமியா அந்த ஓய்வு நாள் மீறுதலை சரிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நாளை ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு என்று கொடுக்குற நாளாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஃபுல் டே இப்போ நம்ம வந்து பார்க்கும்பொழுது சர்ச்சில் ஊழியங்கள் நடந்தாலும் உங்களுக்கு நடக்கிற ஊழியத்தை நீங்கள் முக்கியப்படுத்தி தான் வரணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, அதுக்கு போக சிறு பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸு, யூத்துக்காக யூத் மீட்டிங் இருக்குது, டீன் ஃபெலோஷிப் இருக்குது. இன்னும்
பார்க்கும்போது சில கிராம ஊழியங்கள் இருக்குது. இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் எது எதில் கலந்து கொள்கிறீங்களோ அந்த நாளை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் சனிக்கிழமை ஓய்வு நாளாக ஆசரிக்கப்பட்டது. ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுந்த பின்பு திருச்சபை உலகமெங்கிலும் அந்த உயிர்த்தெழுதலின் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அந்த வாரத்தின் முதல் நாளில் உலகமெங்கிலும் இன்றைக்கி சபை கூடிக்கொண்டிருக்கிறது. இதை நம்ம ஒழுங்காக அனுசரிப்பது மிக அவசியம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்கு குடும்பமாக நீங்கள் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள முன் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு கட்டிடத்தை ஒரு மதிலை கட்டுவது ஒரு சில நாட்கள், ஒரு சில மாதங்கள். ஆலயம், தேவாலயம் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கட்டப்பட்டு முடிந்து விட்டது. அதுக்கப்புறம் அதில் எந்த வேலையும் இல்லை. ஆனாலும் பார்க்கும் பொழுது ஜனங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிற பணி இந்த நெகேமியாவின் நாட்கள் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 3வது பகுதி இந்த நெகேமியா 13 வாசிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்நிய ஜாதி ஜனங்க அல்லேலூயா விடவில்லை. அதுக்கும் 10வது அதிகாரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறாங்க, நாங்கள் இதெல்லாம் விட்டு விலகி இருப்போம். ஆனால் அந்த காரியத்தை சரியாக செய்ததாக பார்க்கல. இதுலையும் பார்க்கும் பொழுது தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் இதில் குற்றப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. எலியாசிபின் ஒரு குமாரன் சன்பலாத்துக்கு என்னவா இருக்கானா, மருமகனாக இருக்கிறான். அவன் துரத்தப்படுகிற நிலைமை. அந்நிய ஜாதி ஜனங்களை திருமணம் பண்ணி அவளுடைய சில பிள்ளைகள் அங்கங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது இவர் பார்க்குறார். அஸ்தோத், அம்மோன், மோவாப் ஜாதியான ஸ்திரீகளை சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்கள் என்ன செய்தேன், கண்டேன். அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தோத் பாஷையாக இருந்தது. இவர்கள் அந்தந்த ஜாதி பாஷை தவிர யூத பாஷைகளை திட்டமாய் பேசல. இன்னைக்கு பாருங்கள், ஒரு மனுஷன் ஹல்லேலூயா ஆண்டவருக்கு முழு இடம் கொடுக்காம உலகத்தோடு சம்பந்தம் கலந்து வாழ்ந்தால் இது அவனோடு மாத்திரமல்ல, அவன் சந்ததியை பாதிக்குது. ஹல்லேலூயா. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ ஆண்டவரை சேவிக்காத ஒருத்தரை திருமணம் பண்ணி வாழும் பொழுது அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் கிறிஸ்தவனும் இல்லை, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. இன்றைக்கும் பார்க்கும் பொழுது சில பிரபலமான ஆட்கள் அவங்க தகப்பனார் வேறு இதில் திருமணம் பண்ணி இன்றைக்கி அவர் கிறிஸ்தவனா வேறு எதுவானு சொல்கிறதுக்கே வழி இல்லாத அளவுக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இதுக்கு காரணம் தகப்பன் செய்த குற்றம். இன்றைக்கி நீங்கள் செய்கிற சில பாவங்கள் சந்ததியை பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியா இதை தான் பார்க்குறார். அவங்க பெற்றோர் செய்த பாவத்தில் இந்த பிள்ளைகள் பிறந்து, இந்த பிள்ளைகள் ஆண்டுடைய பிள்ளைகளாகவும் இல்லை, வெளி பிள்ளைகளாகவும் இல்லை, நடுவில் நின்று தவித்து கொண்டிருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு வேறு பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கையை இஸ்ரவேல் ஜனங்க கடைசி வரைக்கும் விடவில்லை. இதையும் சுத்திகரித்து கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த 3 காரியங்கள், ஒன்று ஆண்டவருடைய ஆலயத்தை பராமரிக்கிற பணியில் கையெழுத்து போட்டபடி நடக்கலை ஜனங்க. ஓய்வு நாளை கடைபிடிக்கிறதுலையும் கையெழுத்து போட்டபடி நடக்கலை. அந்நிய ஜாதி ஜனங்களோட சம்பந்தம் கலக்க மாட்டோம் என்று சொன்னதில் கையெழுத்து போட்டபடி நடக்கலை. இன்றைக்கும் மிக ஆபத்தான ஒரு சூழ்நிலை தான் இதுவும். இன்றைக்கி நல்ல ஒரு எழுப்புதல் நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம எல்லாம் ஒப்பு கொடுக்குறோம், கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்றோம். ஆனால் சொன்னதை செய்ய மாட்டேங்கிறோம் என்ற குற்றம் நம்ம மேலே சுமரக்கூடாது. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு எதை ஒப்பு கொடுக்குறீங்களோ, அர்ப்பணிக்கிறீங்களோ அதை தவறாமல் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அது மாத்திரமல்ல, இந்த நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ஹல்லேலூயா, நான் முதல் நாளில் நெகேமியா வாசித்த பொழுது உங்கள் மத்தியில் சொன்னேன். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகத்துக்கு முதல் வசனத்தில், அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுது, அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள், இங்கிலீஷில் த வேர்ட்ஸ் ஆஃப் நெகேமியா அப்படின்னு சொல்லியிருந்தாலும், ஹல்லேலூயா, நடபடிகள் என்று சொல்லப்படுகிற இன்னொரு புஸ்தகம் பைபிளில் இருக்குது. அது என்ன புஸ்தகம்? அப்போஸ்தல நடபடிகள். இந்த 2 புஸ்தகத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா, ஹல்லேலூயா, கடைசி அதிகாரத்தில் 2க்குமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்து பார்க்கும்போது 2க்குமே 31 வசனங்கள் தான் இருக்குது. அது என்ன ஆண்டவரே அதை நியமித்து வைத்திருக்கிறான்னு நினைக்கிறேன். நெகேமியாவின் நடபடிகளில் 13வது அதிகாரத்தில் எத்தனை வசனம் இருக்குது? 31 verses, 31 வசனங்கள் இருக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அந்த கடைசி அதிகாரத்துக்கு எத்தனை வசனம் தான் இருக்குது? 31 வசனங்கள் தான் இருக்குது. 2 நடபடிகள்னு ஆரம்பிக்கிற புஸ்தகங்களுக்கும்
கடைசி அதிகாரத்தில் ஒரே வசன எண்ணிக்கை 31 வசனங்களை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையில் அவர் மதிலை கட்ட வந்தார். முடிவில் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீரமைப்பு, ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கிறவராக மாறி தன்னுடைய கடைசி வரைக்கும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருந்தார். ஜனங்க தப்பு பண்ணும்போது அவங்கள திருத்தி, அவங்கள சரிப்படுத்தி, மதிலை கட்டி முடிச்சாச்சு. மதிலை மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்திருக்கும், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் ஆண்டவர் கொடுக்கல. ஜனங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் இன்றைக்கி சபையின் நோக்கமாகவும் இருக்கிறது. நெகேமியா ஒரு முடிவில்லாத புஸ்தகம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு எப்படி ஒரு முடிவில்லாமல் தொடர்ந்து பணி நடந்து கொண்டிருந்ததோ, நெகேமியாவின் பணியும் முடிவில் பார்க்கும் பொழுது அங்கே நடந்து கொண்டே இருக்கிறது. இது மத்தியில் நெகேமியா 3 ஜெபங்களை இந்த அதிகாரத்தில் செய்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல அந்த காணிக்கை காரியத்தை அவர் சரிப்படுத்தி விட்டு 14வது வசனத்தில் இப்படியாக ஜெபிக்கிறார். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்தை, நெகேமியாவின் 3 ஜெபங்கள். என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல். இது ஒரு முக்கியமான ஜெப விண்ணப்பம். சில மாற்றங்களை நம்ம ஒப்பு கொடுக்குறோம் பாருங்க, இது இனிமேல் நிறுத்தப்படாமல் செய்யணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். சபைக்குள்ளே சில சீரமைப்புகளை, சில மாற்றங்களை செய்கிறோம். செய்துவிட்டு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு, ஆண்டவரே, என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் நான் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்தில் என்னை நினைத்தல். நாளுக்கு நாள் சபையில் கொண்டு வருகிற முன்னேற்றங்கள், தேவன் கொடுக்கிற முன்னேற்றங்கள், இங்கே சில மாற்றங்கள் ஜனங்களுக்குள்ளே செய்கிற காரியங்கள், அது குலைத்து போடப்படாமல் தொடர்ந்து நடக்கணும்னு நல்லா ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஓய்வு நாளை அனுசரிக்கிற அந்த காரியத்தை, பழைய ஏற்பாட்டில் அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாட்களுக்குள்ளே அது ஒரு சடங்கு மாதிரி மாறி அன்னைக்கு ஜனங்களை ரொம்ப ஒடுக்குவதற்கு அதை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, மனுஷனுக்காக தான் ஓய்வு நாள் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓய்வு நாளுக்காக மனுஷன் படைக்கப்படவில்லை, மனிதனுக்காக ஓய்வு நாள் படைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறார். அன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது தான் முக்கியம். ஆனால் சில வேலைகளை செய்யலான்னு ஆண்டவர் சீசர்கள் அந்த கதிர்களை கொய்த்து தின்ற பொழுது அது தப்பு இல்லைன்னு சொல்லி அங்கே தீர்த்து விட்டார். ஆனால் நெகேமியாவுக்கு இருந்த வெளிப்பாட்டின்படி அன்றைக்கு சுமை சுமக்கிறது, வியாபாரம் பண்ணுகிறது, இதெல்லாத்தையும் நிறுத்திவிட்டு அங்கே ஒரு ஜெபம் பண்ணுகிறார். 22வது வசனம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படி உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வாசுகளை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கும் சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து என்னை நினைத்தருளே. அல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, கர்த்தருடைய ஓய்வு நாளில் ஜனங்களை உள்ளே கொண்டு வர்றதுக்கு படுகிற பாடுகள் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். எவ்வளோதான் சொன்னாலும் ரொம்ப அலட்சியமான காரியம். ஒரு ஒழுங்காக வர்றதில்லை, ஒரு நேரத்துக்கு வர்றதில்லை, வந்தாலும் கலந்து கொள்கிறதில்லை, பாதியில் எந்திரிச்சு ஓடுறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வீடு என்ன அவ்வளோ அலட்சியமாகி விட்டதா? இவர் செய்து முடித்து விட்டு ஆண்டவரே சொல்கிறாரு, ஆண்டவரே, இதை குறித்து என்னை நினைத்தருளி, அதாவது இந்த பணியை நான் உமக்காக செஞ்சிருக்கிற ஆண்டவரே, என்னை நினைத்தருளி உமது மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்கும். இந்த ஊழியத்தை செய்கிற அடியனுக்கு இறங்கும்னு கேட்குறது, தேவனுடைய இரக்கத்தை கேட்கிற ஆண்டவர். குலைத்து போடக்கூடாது அந்த காரியங்களை, அந்த காரியம் தொடர்ந்து நடக்கணும்னு முதல்ல ஜெபம். ஆண்டவரே, இந்த செய்திருக்கிற காரியங்கள்லாம் வாய்க்கு பண்ணி ஜனங்களுக்குள்ள ஒரு மன திரும்பி வர இரக்கம் பாராட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். 3வது பாருங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்த அந்த 31வது வசனத்தில் கடைசி வசனத்தில் ஒரு ஜெபத்தோடு முடிக்கிறார். இதுக்கு நடுவில் ஒரு ஜெபம் சொல்கிறாரு, அதை நான் அதிக முக்கியப்படுத்த விரும்பலை. நினைத்தரலும்னு 4 வாட்டி சொல்கிறாரு. 3 வாட்டி தான் இன்றைக்கி முக்கியப்படுத்துகிறேன், 4வது கடைசியாக பார்ப்போம். ஆனால் குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையிலும் முதற்பரங்களை குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, எனக்கு இந்த ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு நன்மை உண்டாக. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம என்னதான் ஆண்டவருக்கு முயற்சி எடுத்தாலும் நினைவு கூறுகிற தேவன் தான் நமக்கு இறங்கணும். அதே சமயத்தில் ஹல்லேலூயா, சன்பல்லாத் தொபியாவுக்காகவும் கடைசியாக ஜெபித்து முடிக்கிறார். அவர்களுக்கு உதவி செய்த ஜனங்களுக்காகும். 29வது வசனத்தில், என் தேவனே, அவர்கள் ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கும் இருக்கிற உடன்படிக்கையும் தீட்டு பண்ணினார்கள் என்பதை என்று அவர்களை என்னை நினைத்துக் கொள்ளும். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, விரோதம் பண்றவங்களை அவங்களையும் கொஞ்சம் நினைச்சுக்கோங்க ஆண்டவரே அப்படின்னு.
அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே சபைக்கு விரோதமாக, ஊழியத்துக்கு விரோதமாக, ஊழியனுக்கு விரோதமாக, அல்லேலூயா, இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் விதைப்பதற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படியாவது ஒரு மனம் திரும்புதலை கொடுக்கணும். எத்தனையோ ஜனங்கள் அல்லேலூயா இன்னைக்கு அறியாமையில் இன்னைக்கு சுவிசேஷ வசனத்துக்கும் சபைக்கும் விரோதமாய் பல காரியங்களை செய்ய தான் செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரே அவர்களுக்கு இப்படியா இறங்கும் என்று சொல்லி தான் நம்ம ஜெபிக்கணும். தன்னை நினைத்தருளும்படியாக ஜெபிக்க சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் அவர்களை நினைத்தருளும் ஒரு கோபத்தோடு கூட ஒரு ஜெபிக்கிறார். இதை படிக்கும் பொழுது எனக்கு தோன்றினது என்னவென்றால், நெகேமியாவின் மதில் கட்டுமான பணி முடிந்தது. ஆனால் தேச ஜனங்களை, இஸ்ரவேல் சபையாரை கட்டுகிற அந்த கட்டுமான வேலை இந்த அதிகாரங்களில் முடிவடையவில்லை, தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. இதே போல தான் பாருங்கள், இதை அப்போஸ்தலர் நடபடிகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியம் தான் பார்த்தீங்கன்னாக்கா 11வது வசனத்திலேருந்து 11வது கிட்டத்தட்ட 11, 12வது அதிகாரத்திலேருந்து பார்க்கும் பொழுது சொல்லப்போனால் 13வது அதிகாரத்தில் ஃபுல்லாக முழுக்க அப்போஸ்தலனாகிய பவுலின் ஊழியத்தின் விவரங்கள் தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. 12 வரைக்கும் பேதுருவின் ஊழிய சாட்சிகள், 13லேருந்து பவுலின் ஊழிய சாட்சிகள். அதில் பார்க்கும் பொழுது இதே நெகேமியாவின் புஸ்தகத்தை போல அப்போஸ்தலனாகிய பவுலின் அந்த ஊழியத்தின் முடிவை கூட நீங்கள் பார்க்கும் பொழுது 29, இது 30, 31 வசனங்களை வாசித்தால் 28வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 28, 30, 31 பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து முடித்தான்னு போடலை, உபதேசித்து கொண்டிருந்தோம். அல்லேலூயா. நெகேமியாவும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படாத தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த ஒரு ஊழியத்தின் வர்ணனையோடு கூட தான் முடிகிறது. அதே போல் பவுலின் ஊழியமும் இதே போல் ஒரு நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக தான். இன்றைக்கி பார்க்கும் பொழுது ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு ஒரு முடிவு இருந்தாலும், இன்றைக்கி சபை கட்டுவதற்கு இந்த வருஷம் ஜெப நாட்கள் முடிந்தாலும் இந்த ஊழியம் முடியவில்லை. அல்லேலூயா. இன்றைக்கி தொடர்ச்சியாய் சபையில் நடக்கிற சில 5 முக்கியமான காரியங்களை வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கி உங்கள் மத்தியில் சொல்லி இதெல்லாம் நம்ம தவையில் தொடர்ந்து நடக்கணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். நெகேமியா பொறுத்த வரைக்கும் மதிலை கட்டி முடித்தார், பிரதிஷ்டை பண்ணினார், அதோட முடிஞ்சது, லீவ் போட்டு வந்தது, திரும்பி போயிட்டேன், மதிலை பற்றி எனக்கு அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை, எல்லாம் சரிப்படுத்தா, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என் வேலையை முடிச்சிட்டேன்னு சொல்லி போகவில்லை. அல்லேலூயா. திரும்பி வந்து பார்த்தா ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது, சரிப்படுத்துறது, மறுபடியும் அவங்களை கட்டி எழுப்புகிற ஊழியம் நடந்து கொண்டே தான் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் பாருங்கள், சபையில் நடக்கிறது, வருகிற ஜனங்களுடைய வாழ்க்கை, சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு நேராக திருப்புகிறது, குடும்பங்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி திருச்சபையில் தொடர்ச்சியாக நடக்கிற 5 முக்கியமான பணிகள், இதுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். முதல் பணி தான் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் த கண்டினியூயிங் ஒர்க் ஆஃப் த சர்ச்னு எழுதி கொள்ளுங்க. அல்லேலூயா. சபையில் தொடர்ச்சியாய் நடக்கிற பணிகள். ஒரு மதில் கட்டுமான பணி குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பித்து குறிப்பிட்ட காலத்தில் முடிந்துவிடும். ஆனால் சபை கட்டுமான பணி கர்த்தருடைய வருகை மறைந்தும் நிற்காமல் நடந்து கொண்டே இருக்கும். என்ன பணி? பவுலை பற்றி இங்கே நீங்கள் வாசிக்கும் பொழுது, பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டில் 2 வருஷமாய் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்று. இன்னைக்கு சபைக்குள்ள அல்லேலூயா தொடர்ச்சியாக தனக்குள் வருகிற யாவரையும் என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டு. எழுதி கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம், உள்ள வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஊழியம் நிறுத்தப்படாமல் நடக்கணும். இன்னைக்கு தொடர்ச்சியாக சபையில் நடக்க வேண்டிய ஊழியம். இந்த 13வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர்கிட்ட நல்லா ஜெபம் பண்ணுவது, ஆண்டவர் அதை தான் எனக்கு சொல்லி கொடுத்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதில் கட்டுமான பள்ளி வேலை முடிஞ்சிருச்சு, 52 நாளில் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஜனங்களை சீரமைப்பு செய்து சரிப்படுத்துகிற வேலை முடியவிடையவில்லை. ஒவ்வொரு வாட்டி போயிட்டு வரும்போது சில பிரச்சனை உள்ளே இருக்குது, அதை சரிப்படுத்திக்கிட்டே அவருக்கு தெரிஞ்ச காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி திருச்சபையானது தொடர்ந்து செய்ய வேண்டிய பணி, இன்னும் வருகிற ஜனங்களை ஏற்றுக்கொள்ள எவ்வளவோ இடம் இருக்கிறது. அல்லேலூயா. தன்னிடத்தில் வருகிறவர்களை ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை இன்னைக்கு சபையிலிருந்து தொடர்ந்து சுவிசேஷம் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். வருகிற ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும்,
தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி, ஆண்டவர் இயேசுவை பற்றி நற்செய்தி தொடர்ந்து பிரசங்கிக்கப்படணும். இதுக்காக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கணும். சபை இதுக்காக தாங்க இருக்குது. அல்லேலூயா. இன்னும் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டியது நிலைமை இருந்தாலும் அது வரைக்கும் நம்ம செய்து கொண்டே இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமை இல்லையே. எத்தனை லட்சங்கள் இன்னும் வர வேண்டிய இருக்குது, எத்தனை ஜனங்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது இருக்குது, இன்னும் எத்தனை ஜாதி ஜனங்களுக்கு ஒரு முறை கூட சுவிசேஷம் அறிவிக்கப்படவில்லை. அல்லேலூயா. எத்தனை மொழிகளில் இன்னும் கர்த்தருடைய வசனம் இல்லை. இன்னைக்கும் பாருங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். சிபிஎன் கிறிஸ்டியன் ப்ராட்காஸ்டிங் நெட்வொர்க்கில் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. பாப்புவா நியூ கினின்னு சொல்லி உலகத்தின் கடையாந்திர பகுதியில், அதாவது நியூசிலாந்து பக்கத்தில் அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், அங்கே இருக்கிற மலைவாழ் ஜனங்கள் மத்தியில் எத்தனையோ மொழிகள் அங்கே இருக்குதான். அவங்களுக்குள்ள சின்ன இடம் தான், அவங்களுக்குள்ளே நிறைய மொழிகள் இருக்குது. அதில் கர்த்தருடைய வசனம் இல்லை என்று சொல்லி அறிந்து ஒரு சில ஆங்கிலேயர்கள் 20 வருஷமோ என்னமோ அதுக்காக அங்கேயே போய் தங்கி இருந்து அவங்க மொழியை கற்று பேசி, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்களுக்கு புதிய ஏற்பாட்டை ரெடி பண்ணி அதை கொண்டு போய், புதிய ஏற்பாடாக ஃபுல் பைபிளோ அதை பிரிண்ட் அடித்து கொண்டு போய் அங்கே போய் சப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போய் இறங்குறதுக்கு போகிறதுக்கே வழி இல்லை. ஆனால் அந்த இடத்துல போய் சேருவதற்கு ஃப்ளைட்டில் போய் இறங்குவது, சின்ன ஏர்பிளேனில், ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. அதில் போய் அந்த வயலில் இறங்குவதற்கு சின்ன ரன்வே செய்து அதில் போய் இறங்கி மிஷினரிகளை இறக்கி அதுக்குன்னே ஊழியம் செய்து நியர்லி 20 இயர்ஸ் இந்த 21ஆவது நூற்றாண்டில் அதை செய்து, இப்போ கொஞ்சம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு சில மாதங்கள் முன்பாகவோ அதை அந்த ஜாதியாருக்கு புஸ்தகத்தை சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் வசனத்தை இப்போ தான் அவங்க கையில் கொடுக்குறாங்க, ஃபஸ்ட்டு பிரிண்டட் புக்காக. எவ்வளோ சந்தோஷமாக அந்த ஜனங்க வாங்கிட்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் இந்த மிஷனரி ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கு. சபையானது தன்னிடத்தில் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற பணி, ஒரு வருஷத்தோடு 2 வருஷத்தோடு நிற்கிற பணி இல்லை, கர்த்தருடைய வருகை வரைக்கும் நடக்க வேண்டிய ஒரு பணி. இதில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் உதவி செய்யணும். ஒரு கூட்ட ஜனங்களை உள்ளே கொண்டு வருகிற பணி, அது நிறுத்தப்படாத தொடருகிற பணி. சபையில் தொடர்ந்து செய்யப்பட வேண்டிய பணிகளை இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறேன். முதலாவது வருகிறவர்களை ஏற்றுக்கொண்டு வசனத்தை விதைத்து ஆண்டவருக்குள்ளே அவர்களை சீசராக்கி ரட்சிப்புகளை நடத்தி மூழ்கி ஞானஸ்நானத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்க வச்சு ஆவின் அபிஷேகத்துக்குள் நடத்தி, அல்லேலூயா, தொடர்ந்து அவர்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கணும். ரெண்டாவது பாருங்க, தொடர்ச்சியாக நடந்து வருகிற ஒரு பணி. அப்போஸ்தலனாகிய பவுலின் வார்த்தைகள் தான் இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, எபேசியர் 2வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை பார்க்கும் பொழுது 22 வரைக்கும் இப்படியா சொல்லி வாசிங்க. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பிரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். கட்டி முடிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்லல, கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இன்னைக்கு சபையில தேவனுடைய பிரசனத்தின் அல்லேலூயா அல்லேலூயா ஒரு அதிகரிப்பு நாளுக்கு நாள் நம்ம சர்ச்சில் இருக்கணுங்க. இந்த ஆலயமே எதுக்காக இருக்கிறது? அல்லேலூயா, ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக இங்கே வருகிற எல்லாருக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிற தேவாலயங்களாக நம்ம எல்லாரும் மாறணும். அல்லேலூயா, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற தேவாலயங்களாக மாறணும். இந்த ஸ்தலம் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும். அல்லேலூயா. இனி அந்நியரும் பரதேசிகளும் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தார் இங்கே எதுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு? கிறிஸ்துவாகிய பிரதான மூலைக்கல் மேலே, அப்போஸ்தலர் போட்ட அஸ்திபாரத்தின் மேலே நீங்களும் நானும் கர்த்தருடைய சபையாக கட்டப்பட்டு அல்லேலூயா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறோம். அவர் மேலே இன்னைக்கு மாளிகை எழும்பி கட்டி முடிந்து விட்டதில்லை, மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது. தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஒரு கூட்ட தேவ ஆலயங்களை உருவாக்கும்படியாக சபை இன்னைக்கு இருக்கிறது. ஒரு கூட்ட ஜனங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக, அல்லேலூயா, தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ்கிறவர்களாக கொண்டு வரணும். நம்முடைய ஆலயத்தில் தேவனுடைய பிரசன்னத்தின் அதிகரிப்பு நாளுக்கு நாள் இருக்க வேண்டும். கொஞ்சம் கண்ணில் மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அடுத்ததுக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த பணி 1 நாள் 2 நாள் வேலை இல்லைங்க. அல்லேலூயா, இந்த ஜெப நாள் முடிந்து விட்டது, அதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. தொடர்ச்சியாக
இன்னும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவர் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எப்படி நெகேமியாவின் நடவடிக்கைகள் முடியலையோ, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முடியலையோ, இன்றைக்கு திருச்சபையின் நடவடிக்கைகள் முடியவில்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28வது அதிகாரத்தோட புக்கு முடிந்தாலும் அந்த வேலை முடியவில்லை. இன்னைக்கு சபை கட்டப்படணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் சபை உள்ள வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு இடமாக இருக்கிற ஆண்டவரே, தேவராஜ்யத்தின் அல்லேலூயா காரியங்களையும் கிறிஸ்து இயேசுவை பற்றிய நற்செய்தியும் இந்த பகுதியில் அறிவிக்கிற ஒரு ஸ்தலமாக மாறணும். இயேசுவின் நாமத்தில் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, வருகிற நாட்களில் சுவிசேஷத்தில் எங்கள் சபை இன்னும் அதிகமாக வளரணும். இந்த பகுதிகளுக்கு நாங்கள் ஒரு ஆசீர்வாதமாய் திகழணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய அளவற்ற ஆசீர்வாதம் இந்த பகுதிகளுக்கு போய் சேர எத்தனையோ ஜனங்கள் உள்ளே வருவதற்கு ஆண்டவரே ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலைமையில நாங்கள் அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் அநேகரை ஏற்றுக்கொண்டு உள்ளே கொண்டு வருகிற ஆத்தும பாரத்தினாலே நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. முடிவடையாத உம்முடைய வேலை ஆண்டவரே தகப்பனை திரளாய் ஜனங்க ஏற்றுக்கொள்ளப்படணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த பகுதியில் முழுவதும் கர்த்தருடைய வசனம் தெரு தெருவாய் விதைக்கப்பட ஒவ்வொரு தெருவிலும் ஒரு ஜெபக்கூட்டம் உருவாகணுமே. ஜனங்க இருக்கிற இடத்துல நாங்கள் போய் அவர்களை சந்திக்கணுமே. எங்களுக்கு நீர் வாசல்களை திறந்து தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் யாரெல்லாம் பாரப்படுத்துகிறாரோ ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு, ஒவ்வொரு விசுவாசியும் ஒருத்தரை பற்றியாவது ஜெபிக்கிற ஒரு ஆத்ம பாரம் நம்ம இருதயத்தில் இன்னைக்கு உண்டாகட்டும். ஆண்டவர், இந்த வருஷத்துல யாராவது ஒருத்தரையாவது என் மூலியமா உங்களுடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வருகிற ஒரு பாக்கியத்தை எனக்கு தாரும்னு கேளுங்க. கேட்கும் பொழுது கர்த்தர் அதை செய்வார். ஆண்டவரே தகப்பனே, எங்க சபை ஆண்டவரே இப்படியாக வருகிற ஜனங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இடமாக, ஜனங்களையும் அப்படியே அதே நிலைமையில சுவிசேஷ பாரத்தில் நீர் வளர்த்தள்ளும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆளுகை செய்வீராக. ரெண்டாவது, இப்போ நாங்கள் வாசித்தபடியாகவே ஹல்லேலூயா, அதன் மேலே நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாய் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசனத்தை சுமக்கிறவர்களாக இந்த இடத்துல வளர்க்கப்படணும். ஆண்டவர், கைகளை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இருள் பூமியும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் என்று சொன்னது ஆண்டவர். அந்த வசனத்தின்படியாக கர்த்தருடைய மகிமையை சுமக்கிற ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மண்பாண்டங்களாக ஆண்டவரே, அந்த பொக்கிஷத்தை சுமக்கிற மண்பாண்டங்களாக, இந்த உலகத்துக்கு உடைய அன்பை வெளிப்படுத்துகிற மண்பாண்டங்களாக எங்கள் ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. பலப்படுத்துவீர். இங்கே வருகிற ஒவ்வொருவருக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்புங்க. எங்கள் ஆலயத்தில் வருகிற எல்லாரும் கர்த்தருடைய மகிமை, இந்த ஸ்தலம் கர்த்தருடைய மகிமையினால கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டிருங்க. நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அதில் ஒரு கையை உயர்த்தி, ஹல்லேலூயா புக்கு வச்சிருப்பீங்கன்னா ஒரு கையை உயர்த்தி, இயேசுவே இந்த இடத்துல வரும்பொழுது நாங்கள் ஒவ்வொரு முறை உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் பார்க்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இதில் ஒரு பங்கு இருக்குங்க. கர்த்தருடைய பிரசன்னத்தை ஆலயம் இந்த இடத்துல கொண்டு வர்றதுல நம்ம ஒவ்வொருவருக்கும் பங்கு இருக்கு. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆளுகை ஆண்டவரே தகப்பனே எங்கள் ஆலயத்தில் அளவில்லாமல் காணப்படணும். அளவில்லாமல் காணப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இங்கே உள்ள வருகிற எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்படணும் ஆண்டவரே. நீங்கள் ஆளுகை செய்கிற உம்முடைய பிரசன்னத்தை காணணும் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீட்டுக்குறாரு நாங்கள் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. தேவ ஆவியானுடைய பிரசன்னம் வெளிப்பட்டு உள்ளே வருகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்கணும், சுகம் கொடுக்கணும் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கணும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறந்து கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில் எல்லாவித ஆசீர்வாதங்கள் திறந்து கொடுக்கணும் தகப்பனே. உடைய பிரசன்னத்தை இந்த இடத்துல மகிமையாய் வெளிப்படுத்தி தொடர்ந்து மகிமைப்பட ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயத்தோடே நல்பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல்பக்தியோடே கைகளை தேவன் எழுந்தருளினார்.
தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார் பரிசுத்தரின் மத்தியிலே இயேசு உலாவுகிறார் பரிசுத்தரின் மத்தியிலே. சாத்தானின் கோட்டை தகர்ந்து ஒளிய, சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை தகர்ந்தொழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானை ஜெயித்த இயேசு நமக்குண்டு. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார். ஒசன்னா பாடி, ஒசன்னா பாடி ஆர்ப்பரி உன்னத தேவனையே. ஒசன்னா பாடி ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். Thank you, Jesus. ஜெய ஜெய ராஜனுக்கு ஜெயம் முழங்கிடுவோம். உலகின் முடிவு வரைந்தும், உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. உலகின் முடிவு வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன் என்றாரே. அல்பாவோ மேகா என்னும் நாமத்தோடே அல்பாவோ மேகா என்னும் நாமத்தோடே. அல்லேலூயா. ஆலயம் தேவனுடைய வாசஸ்தலமாக கட்டப்பட்டு வருகிறது. உள்ளே வருகிற ஜனங்களை ஏற்றுக்கொண்டே கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கித்து கொண்டே வந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் முடிவே என்றைக்கும் கிடையாது. ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 30 ஆண்டு முடிஞ்சிச்சு, ரிட்டையர்மெண்ட்டுன்னு சர்ச்சுக்கு கிடையாது. அல்லேலூயா. நாளுக்கு நாள் கர்த்தருடைய பிரசன்னம் அதிகரித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, அல்லேலூயா. இதே எபேசியர் 4வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது 11 15 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு விசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாக இருக்கும்படியாக செய்தார். சபையில ஜனங்களை நாளுக்கு நாள் கிறிஸ்துவை போல மாற்றுகிறதுக்காக ஆண்டவர் ஊழியத்தை வைத்திருக்கிறார். இது நிறுத்தப்படாத ஒரு காரியம். இங்கே உள்ள வந்து அல்லேலூயா, நாளுக்கு நாள் நம்ம சுவாபத்தில் ஒரு மாற்றம் வரணுங்க. அல்லேலூயா. இதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய காரியமாக இருக்குது. அல்லேலூயா. ஆவியானுடைய செயல்பாட்டுக்கு நீங்கள் இடம் கொடுத்தா தான் அது நடக்க முடியும். இன்றைக்கி உலகம் ஆவியானுடைய வரங்களை முக்கியப்படுத்துகிறது, ஆவியானுடைய வழிநடத்தலை முக்கியப்படுத்தவே இல்லை. ஆவிக்குரிய ஜனங்களும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. சுகமாக்குதல், தீர்க்க தரிசன வரம், இன்றைக்கி அற்புத அடையாளங்கள், இதெல்லாம் நல்லது தான். ஆனால் இவை உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. அல்லேலூயா. உங்கள் கைகள் மூலிமா பலத்த அற்புதங்கள் நடந்து ஆண்டவர் இயேசு செய்து போல் 5 அப்பத்தை கொண்டு 5000 பேருக்கு நீங்கள் போஷித்தாலும் நீங்கள் பரலோகம் போவீங்கன்னு கேரண்டியே கிடையாது. சாப்பிட்றவனுக்கும் கேரண்டி கிடையாது, பித்து கொடுக்குறவனுக்கும் கேரண்டி கிடையாது. 1000 பேருக்கு கண் பார்வை சுகம் கொடுத்து, தொழுநோயிலேருந்து சுகம் கொடுத்து, ஒரு 100 பேரை மரித்தோர்லேருந்து எழுப்பிட்டா கூட பரலோகத்துக்கு டிக்கெட் கிடைக்குமா? கிடைக்காது.
நாளுக்கு நாள் நம்ம சுவாபம் கிறிஸ்துவை போல மாறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கனி கூடாட்டா ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் என்னதான் கர்த்தருக்கு ஓடி ஓடி உழைச்சாலும் பரலோகம் செல்வோம் என்ற எந்த விதமான கேரண்டி இல்லை. இன்றைக்கி திருச்சபையில் மிக முக்கியமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஜனங்களை நாளுக்கு நாள் கிறிஸ்துவின் நிறைவான அந்த வளர்ச்சிக்குள்ளே ஜனங்களை கொண்டு வரணும். குழந்தை பருவத்திலேருந்து ஜனங்களை என்ன செய்யணும் சொல்லார் பாருங்க 15வது வசனத்தில், சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி சபையில் வருகிற ஜனங்களுக்குள்ளே ஹல்லேலூயா நற்குணங்களில் ஹல்லேலூயா கனியில் ஹல்லேலூயா இன்னும் கத்தர்கண்டு நடக்கிற வழியில் ஒரு வளர்ச்சிக்குள்ளே கொண்டு வருகிறதுக்காக தான் சபை அந்த பணி நிறுத்தப்படாத பணி நடந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக எதுவரைக்கும் பூரண புருஷர் ஆகிற வரைக்கும் பரிசுத்தவான்களின் சீர்பொருந்துதலுக்காகவும், அது மாத்திரமல்ல சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சபையில் ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று வெவ்வேறு ஊழியங்களை ஆண்டவர் சபையில் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் ஜனங்க நாளுக்கு நாள் சீர் பொருந்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடையணும். கர்த்தருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். இதில் நாளுக்கு நாள் அதிகரிப்பு வளர்ச்சி காணப்பட்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சபை வளருகிற சபை என்ற எண்ணிக்கையில் மாத்திரமல்ல, வருகிற ஜனங்களுடைய தரத்தில் வளர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கைகளை உயர்த்திலாம் கரங்களை கூப்பி ஜெபிக்க போகிற ஆண்டவரே, எங்கள் சபை இந்த வளர்ச்சியில் நாளுக்கு நாள் பெருகணும். ஆண்டவரே, எண்ணிக்கையில் பெருகணும். அதே சமயத்தில் ஆவிக்குரிய நிலைமைகளில் நாளுக்கு நாள் உள்ளே வருகிற உண்மை போல மாறணும். எல்லா பகைமைகள், கசப்புகள், எல்லா முரட்டாட்டங்கள், ஹல்லேலூயா விரோதங்கள் இதெல்லாம் மாறி ஹல்லேலூயா கிறிஸ்துவின் நற்குணத்தில் வளரணும். ஆண்டவரே, சுவாபத்தில் வளரணும். தேவகுமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே ஹல்லேலூயா அறிவிலும் ஒருமனப்பட்டவர்களாகி ஹல்லேலூயா ஆண்டவரே தகப்பனே, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கது நாளுக்கு நாள் சபைக்குள்ளே வருகிற எல்லாருக்குள்ள ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்படும். அதில் நமக்குள்ளே வரணுங்க. ஒவ்வொருவரும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நமக்காக ஜெபிப்போம். மற்றவனை பற்றி ஜெபிக்கிற ரெண்டாவது இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த சபைக்குள்ளே வந்து இன்னைக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஹல்லேலூயா சுவாபத்தில் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்குன்னா பாக்கியம். ஹல்லேலூயா. இன்னும் என்னென்ன காரியங்களை மாறணும். இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் எதெல்லாம் உங்களுக்கு உணர்த்தினாரோ அது இன்றோடு நிறுத்தப்படக்கூடாதுங்க. நாளுக்கு நாள் ஒரு வளர்ச்சியை காணணும். பேச்சு மாறணும். அசுத்தங்கள்லாம் வெளியே போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்வம், ஆணவம், பெருமை இதெல்லாம் வெளியே போகணும். மாம்சத்தின் கிரியைகள்லாம் வெளியே அகற்றப்படணும், அழிக்கப்படணும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே பாவம் நீங்கி போகணும். கட்டுகள்லாம் உடையணும். துர்க்குணங்கள்லாம் மாறணும். தீய பழக்கங்களை அடிமைத்தனம் வெளியே போகணும். ஆண்டவரே, உள்ள வருகிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு வளர்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எங்க சபை ஒரு வளருகிற சபையா ஆண்டவரே இங்க பார்க்கும் பரலோகத்துல இருந்து இங்க பார்க்கும் பொழுது அன்றைக்கு அந்த செருபாபேலின் கையில் இருந்த அந்த தூக்குநூலை பார்த்து சந்தோஷப்பட்டது போல இந்த ஓசனா டவர்ல நடக்கிற எங்கள் ஊழியங்களை பார்த்து ஆண்டவரே நீங்க சந்தோஷப்படணும். ஆண்டவரே சந்தோஷப்படணும். ஆண்டவரே, நாளுக்கு நாள் இங்கே உள்ள வருகிற வளருகிறதை பார்த்து சந்தோஷப்படணும். கர்த்தருடைய வருகை வருகின்றதுல உயர்வு காணப்பட ஆண்டவரே, எங்க சபை ஜனங்களை குறித்து நல்ல சாட்சிகள் தான் எழும்பணும். எந்த காரியத்தில் உங்களுடைய நாமம் மகிமைப்படுறதுக்கு தடை உண்டு பண்ணுகிற எந்த காரியங்களை எடுத்து போடுங்க. எக்காரணத்தை கொண்டு உங்க நாமம் எங்க மூலியமாகவோ, எங்க ஊழியத்தின் மூலியமாகவோ, எங்க வருகிற ஜனங்கள் மூலியமாகவோ ஆண்டவரே தூசிக்கப்படக்கூடாது ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. A spiritual growth in every life till we come to the perfect knowledge of the Son of God. Hallelujah. ஆண்டவரே, hallelujah, hallelujah. Prosperous growth daily in our spiritual walk with you, in our character. ஆண்டவரே, hallelujah, in our holiness, in our fellowship with you. ஆண்டவரே, அப்படியே நீர் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ ஊழியம் மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசனம் மாத்திரமல்ல, இங்கே வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவரே, இது வரைக்கும் காணப்பட்ட எத்தனையோ துர்க்குணங்கள் நம்ம வீழ்ச்சிக்கே அதுதாங்க காரணமா இருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜெப நாட்களில் பேசியிருப்பாருன்னா சில காரியங்களை வாழ்க்கையை விட்டு வெளியே போயிருங்க. சில சுவாபம் வெளியே போயிட்டோம். ஹல்லேலூயா. சில குணங்கள் வெளியே போயிட்டோம். அப்போதான் நீங்கள் வளர முடியும்.
ஹல்லேலூயா. ஜெபித்து ஜெபித்து நாளுக்கு நாள் பரிசுத்தமாகறீங்களா? ஆனால் இல்லை, சில பழைய காரியங்கள் போகவே மாட்டேங்க. ஏன் அது? ஹல்லேலூயா. ஏன் உங்கள் வாழ்க்கையில் அது போக மாட்டேங்கிறது? யோசித்து பாருங்கள். எனக்கு ஒப்பு கொடுங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புகிறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ளேருந்து வெளியே போக வேண்டிய சில குணங்கள்லாம் இருக்குது, அது இன்றைக்கி வெளியே போயிட்டு ஆண்டவரே ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. எது காரியங்களில் மனம் திரும்பணுமோ, எந்தெந்த காரியங்களில் ஒரு மாற்றம் வரணுமோ, ஆண்டவரே அசட்டைகள், சோம்பேறித்தனம், ஆண்டவரே தகப்பனை நீர்விசாரங்கள், துர்குணங்கள், அநியாயங்கள், பாவங்கள் என்னை விட்டு வெளியே போகட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பரிசுத்தம் பூரணமாகட்டும். தகப்பனே, வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ எச்சரிப்பை கொடுத்தாரு. இந்த எலியாசிபின் குடும்பத்தினர் கடைசி வரைக்கும் மாறல பாருங்க. ஒரு நாள் தூக்கி எறியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இது ஒரு எச்சரிப்புங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. உள்ளேருந்து மாறவே இல்லை என்றால் ஒரு காலம் வரும் பொழுது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம். கவனமாக இல்லைன்னு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்மை மாற்றிக்கொள்ள இடம் இல்லை என்றால் ஒரு நாள் வரும்போது பாருங்கள், நெகேமியா 13 எலியாசிப் இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அவன் குடும்பமாக கர்த்தரை சேவித்து உண்மையாக இருந்தான்னு வந்து முடிஞ்சால் எப்படி இருந்திருக்கும்? யோசிச்சு பாருங்கள். ஏன் அப்படி வரவில்லை? எத்தனை முறை வார்த்தை வந்தாலும், எத்தனை முறை எச்சரிப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் துணிகரமான பாவத்தில் ஹல்லேலூயா ஆலயத்துக்கு ஊழியத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த தொபியாவோடு சன்பலத்தோடு கூட தொடர்பு வைத்து கொண்டே ஓடிக்கொண்டிருந்தார்கள். ஒரு நாளிலே அவர்களோடு இவர்களும் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்படி தான் எலியாசிபின் சாட்சி முடிகிறது. ஆனால் நம்ம சாட்சி அப்படி முடியக்கூடாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வருகிற ஒருவர் கூட கெட்டு போவது பரலோகத்தில் இருக்க தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த சிறியரில் ஒருவரும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. ஒப்பு கொடுத்து எதெல்லாம் வெளியே தள்ளணுமோ இந்த நாளோடு வெளியே தள்ளிடுங்க. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, சபையில் நடந்து கொண்டிருக்க வேண்டிய வேலை, குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். இந்த எபேசியர் புஸ்தகத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலருடைய மிக முக்கியமான காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்துவின் பிரசன்னம், சபை ஜனங்கள் வளரணும், சுவிசேஷ பணி வளரணும். இது போக குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும். சபைக்குள்ளே என்ன செய்யணும்? குடும்பங்கள். ஹல்லேலூயா. பவுலா இருக்கட்டும், பேதுருவா இருக்கட்டும், குடும்ப உறவை குறித்து ரொம்ப அதிகமாக பேசியிருக்கிறாங்க. பவுல் பார்க்கும் பொழுது எபேசியர் 5வது அதிகாரத்தில் 20 33 வசனங்கள் மாத்திரமல்ல, 6வது அதிகாரம் 1 4 வரைக்கும் கூட பார்க்கும் பொழுது கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் இன்னும் ஒரு படி மேலே போய் தேவ பிள்ளைகள் அதாவது உலக பிரகாரமான வேலைகளில் தாங்கள் செய்கிற பணிகளில் எப்படி இருக்கணும்னு அதையும் பேசியிருக்கிறார். இதிலெல்லாம் ஜனங்கள் வளர்க்கப்படணும் அப்படின்றது தேவனுடைய திட்டமாக இருக்குது. இது முடிக்கிற வேலை கிடையாது. நாளுக்கு நாள் கர்த்தர் நம்மை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப உறவை பற்றி பேசியிருக்கவே மாட்டார். எல்லாவற்றின் மத்தியில் ஆவிக்குரிய காரியங்கள் இந்த எபேசியர் நிருபத்தில் போய் தேவ பிரசன்னத்தை பற்றி பேசினார், ஆவிக்குரிய வளர்ச்சியை பற்றி பேசினார். 5வது அதிகாரத்தில் வந்த உடனே 20வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் ஹல்லேலூயா. கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்தில் எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிந்திருக்கணும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படியாக தம்மை தாமே அதற்காக கணவன் மனைவி உறவு இந்த சபையில் வந்து சீர்படணுங்க. அல்ல உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு இந்த ஜபத்தில் வந்திருக்கும்போது பிரிவினை இருக்கா? இன்னைக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிடுங்க. இந்த இடத்துல ஒப்புரவாயிட்டு போயிருங்க. அல்லேலூயா. உங்களை இணைத்த தேவன் இன்னைக்கு உங்களுக்காக பரிதபித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் விட்டு கொடுக்கணுமா? அந்த பிரிவினைக்கு காரணமாக இருக்கிற எந்த பாவமாக இருக்கட்டும், எந்த அல்லேலூயா பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், எந்த தொடர்புகளாக இருக்கட்டும், எந்த வழிகளாக இருக்கட்டும், எதுவாக தான் அதை தூக்கி நிறுத்தி வெளியே தள்ளிட்டு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து அல்லேலூயா. கணவன் மனைவியை கிறிஸ்து சபை மேலே எவ்வளோ அன்பு வைத்து ஒப்பு கொடுத்து அதை போல அன்பு பாராட்ட ஆண்டவர் கட்டளை இடுகிறார். மனைவியானவள் சபை கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல
புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருக்க கர்த்தர் அங்கே அறிவுறுத்துகிறார். ஸோ இன்றைக்கி பாருங்கள், சபையில் குடும்பங்கள் கட்டப்படணும். நாளுக்கு நாள் இந்த குடும்ப உறவு வளரணும். இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னு பார்க்கும்போது ஒரே ஆவிக்குரிய ரீதி மாத்திரம் இல்லைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற உறவு வளரணும். அல்லேலூயா. கணவன் மனைவி எப்படிலாம் நடக்கணும், புருஷனை எப்படி மனைவியை நேசிக்கணும், போஷித்து காப்பாற்றணும், விட்டு கொடுக்கணும், இதெல்லாத்தையும் சொல்லியிருக்கிறார். மனைவி கணவனை கனப்படுத்தி வாழணும். நீங்கள் 33வது வசனம் வரைக்கும் அங்கே சொல்லியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எப்படி எனில் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனைவிடத்தில் அன்பு கூற வேண்டும். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாக இருக்கணும். என்ன காரணமாக இருந்தாலும் இதில் என்னென்ன மாறுதல் இருக்கிறோ இன்னைக்கு இதில் ஒரு மாற்றம் வரட்டும். இந்த அதாவது ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் சபையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியம். ஹல்லேலூயா. எப்படி காஸ்பல் மினிஸ்ட்ரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற, சுவிசேஷ பணி நடந்து கொண்டிருக்கிறது போல சபை ஜனங்களை தேவ பிரசன்னத்தில் வளர்த்து கொண்டிருக்கிற பணி, கட்டப்பட்டு வருகிற அந்த பணி நடந்து கொண்டே இருக்கிறது போல, நாளுக்கு நாள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜனங்களை வளர்த்து வருகிற பணி நடந்து கொண்டே இருக்கிறது போல, ஒவ்வொரு குடும்ப உறவு கட்டப்படுகிற பணியும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிற பணி. இது 30 ஆண்டோடு நிறுத்தி விடுகிற ஒரு ஊழியம் அல்ல, தொடர்ந்து நடக்க வேண்டிய பணி. இந்த இடத்துக்குள்ளே வந்து எல்லா குடும்பங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். அடுத்து பாருங்க, பிள்ளைகளை பற்றி சொல்றாரு. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்கள், இது நியாயம்னு பிள்ளைகளை அறிவுறுத்துகிறார். உனக்கு நன்மை உண்டாயிருக்கு, பூமியில உன் வாழ்நாளெல்லாம் நீடித்திருக்கு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கண்மன்பாயாக என்று என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் எல்லா சூழ்நிலையும். இங்கே இருக்கிற சில வாலிப பிள்ளைகள் உங்கள் அப்பா அம்மாட்ட ஓப்பனாக இருங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இருக்கிற ஊழியங்களில் கலந்து கொள்ள முக்கியமான நோக்கம் உங்கள் ஃபேமிலி நல்லா சந்தோஷமாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம், சபைக்குள்ளே வருகிற எல்லா குடும்பங்களும் ஒற்றுமையாக இருக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி இருக்கிற பிரிவினை ஒருவேளை வெளியே வராமல் இருக்கான். ஒரே பைக்கில் அப்படியே கை கோர்த்து வருவீங்க, ஆனால் பேச்சுவார்த்தையே இல்லை. ஹல்லேலூயா. சில அதையும் தாண்டி வேறு வேறு வண்டியில் வர்றவங்களும் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இவர் தனியாக வர்றாரு, அவங்க தனியாக வராங்க, சரி ஏதோ பிரச்சனை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் அதை உணர்த்துகிறார். இந்த சபை இருக்கிறதுக்கு காரணம் இந்த குடும்பங்கள் உறவு சரிப்படுவதற்கு இந்த ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வார்த்தை பேசும்பொழுது அதை உங்களுக்குன்னு ஏற்றுக்கிட்டு சரிப்படுங்க. ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது கணக்கு கொடுக்கணும். பிள்ளைகள்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியாக இருக்கணும். அதோட நிறுத்தவில்லை, பெற்றோர்களுக்கும் அறிவுரை கொடுக்கிறார். பிதாக்களே, 5வது வசனத்தில், நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிட்சையின்படி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு 4வது வசனங்க, 5வது போயிட்டீங்க. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபார் த பேரண்ட்ஸ், இன்னைக்கு பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் முன்மாதிரியாக இருந்து வளர்க்கணும். அவங்க தப்பு பண்ணும்போது கரெக்ட் பண்ணி வளர்க்கணும். இதெல்லாம் வந்து சபையில் நம்ம போதித்து கற்றுக் கொடுக்குறோம். இந்த ஃபேமிலி அந்த அதாவது குடும்ப உறவை சீர்படுத்துகிற ஊழியம் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியம். ஒரு புஸ்தகத்தோடு முடிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. அவ்வப்போது ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். இங்கே வரும்பொழுது ஹல்லேலூயா, நம்ம குடும்பம் இந்த இடத்துக்குள்ளே வந்து எங்கள் குடும்பம் ஒன்றாச்சுங்க. ஜெபத்தில் ஒன்றாயிட்டோம், உறவில் ஒன்றாயிட்டோம். பிரிந்து கிடக்கிற நிலைமை மாறிடுச்சு. இன்றைக்கும் பிரிந்து இருக்கிற குடும்பங்கள் நம்ம சர்ச்சில் இருக்குது. நம்ம ஜெபிக்க போகிறோம், கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த இடத்துக்குள்ளே வந்து குடும்பங்கள்லாம் கட்டப்படணும்ப்பா. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் மையமான இது காரியம் இதுதான். ஜெபம் பண்ணுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக பேசுகிறார். பேதுருவும் இதே மாதிரி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 பேதுரு 3வது அதிகாரத்தில் கணவன் மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்கே அழகாக பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே, சபையில் குடும்பங்கள் கட்டப்படணும் ஆண்டவரே. நல்லா ஜெபம் பண்ணுங்க, கைகளை உயர்த்தி. இயேசுவின் நாமத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது சூழ்நிலைகள், பிரிவினையின் சூழ்நிலை இருக்கிற இன்னைக்கே மன்னிப்புக்குரிய வழியை கர்த்தர் திறப்பாராக. ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் மன்னிப்பு கேளுங்க, போய் மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டாங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுக்கு மேலே நீங்கள் கசப்போடு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசினால் இந்த உபவாச ஜபநாளின் கடைசி நாளில் ஒரு ஒப்புரவாக்குதலின் நாளாக குடும்பத்தில் இருக்கட்டும். ஒருவேளை செய்த குறைகள் பாவங்கள் எது இருந்தாலும் இந்த மன்னிப்பு அருளே இன்றைக்கே சமாதானமாயிருங்க.
கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களை குடும்பமாக இணைத்தது, முழு குடும்பமாக ஒன்றாக வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும் தான் இணைத்திருக்கிறார். இதில் எந்த விதமான மாறுதலும் வேண்டாம். அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், தயவுசெய்து ஒருத்தரை ஒருத்தர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு முழு குடும்பமாக ஒப்புரவாயிடுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை வரட்டும். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஹல்லேலூயா 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 உறவுகள் சீர்படட்டும். எங்கள் குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே ஒரு சமாதானம் வரட்டும். நாளுக்கு நாள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு பெருகட்டும். ஆண்டவரே இந்த சபையில் இந்த ஆண்டவரே ஹல்லேலூயா குடும்பங்களை ஆண்டவரே தகப்பனை ஒன்றிணைக்கிற ஊழியம் இன்னும் வளரட்டும். ஹல்லேலூயா பிரிவுகள்லாம் நீங்கி போகட்டும். கசப்பு வெறுப்பு வைராக்கியம் நீங்கி போகட்டும். சேர்ந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கிற நிலைமை, சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிற நிலைமை, இதெல்லாம் இன்றைக்கு மாறச் செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நீர் அற்புதத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். சோத்திரம் 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 ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. குடும்பங்களில் இருக்கிற எல்லா பிரிவினையின் கட்டுகள் உடையட்டும். குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரிகளை நீங்கட்டும். குடும்பத்தை விட்டு விலகி போயிருக்கிறவங்களாம் திரும்பி உள்ள வரட்டும். ஒரு மாற்றம் நீரை கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான். ஹல்லேலூயா. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அடிமையான அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்டு சேவிப்பாயா. மாபெரும் அடையாளங்கள் செய்திட்டு. யோசிச்சு பாருங்க, எத்தனை அற்புதங்களை உங்க குடும்பத்துல கர்த்தர் செய்திருக்க. இதை விட்டுட்டு ஓடலாமா? யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். இயேசுவே ஆண்டவரே, இன்றைக்கே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஆண்டவரே உப்புரவாக்குதல் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை கெடுக்கிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் இப்பொழுது வெளியே போ என்று கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான். ஹல்லேலூயா. நம் பாதையில் காப்பாற்றியே, நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. எத்தனை ஆபத்துகளை கர்த்தர் காப்பாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நிற்க வச்சிருக்கிறாரு, உயிரை கொடுத்திருக்கிறாரு, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, சமாதானத்தை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் செய்த கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. கர்த்தர் தந்த ஆசீர்வாதம் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றான். கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. அல்லேலூயா. குடும்பத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கிறது, ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறது, ஒருவரோட ஒருவர் சேர்ந்து ஜெபிக்கிறது, ஒருவர் மன்னிக்கிறது. அல்லேலூயா. இதெல்லாம் குறை இருக்கிறதோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா.
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருங்க. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து தான் அவங்க வளர்கிறாங்க. நீங்கள் இருக்கிறபடி தான் அவங்க இருப்பாங்க. ஆகையால் நல்ல ஜெபத்திலும் அன்பிலும் நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு அது ஒரு மிக ஹல்லேலூயா தவறான எடுத்துக்காட்டுது. ஹல்லேலூயா. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் அன்பாக இருக்கிறத பார்த்து வளரட்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னென்ன குறைகள் குடும்பங்களில் காணப்படும், உங்களை குற்றப்படுத்துக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் நல்லா இருக்கணும். இந்த இடத்துக்குள்ளே வந்து ஒவ்வொரு குடும்பம் கட்டப்படணும். அந்த பாரத்தோடு தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளே இருக்கிற ஐக்கியம், ஒற்றுமை இந்த உலகத்துக்கு நீங்கள் இயேசு உடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தும். முக்கியமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருங்க. இதில் எந்தெந்த குறைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் மாற்றிக்கொள்ளுங்க. குடும்ப ஜெபம் நிறுத்தப்பட்டிருந்தால் அதை திரும்பி ஆரம்பிங்க. குடும்பமாக ஒன்றா சபைக்கு வருகிறது குறைப்பட்டிருந்தால் அதை சரிப்படுத்துங்க. சிலர் பார்க்கும் பொழுது ஆண்டவர் அறியாதவர்களை திருமணம் பண்ணி இன்றைக்கி பிரிந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் குடும்பத்தில் ஒரு உப்புரவாக்கில் வர உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த குறை குடும்பத்தை விட்டு நீங்கணும். அந்த அசுத்தாவின் கிரியை குடும்பத்தை விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற எல்லா குடும்பங்களிலும் நாளுக்கு நாள் உறவுகளில் ஒரு வளர்ச்சி, ஐக்கியத்தில் ஒரு வளர்ச்சி, உம்மோடு இருக்கிற ஆண்டவரே அன்பில் ஒரு வளர்ச்சி நாளுக்கு நாள் பெருக செய்வீராக. குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற எல்லா பற்றாக்குறைகள் மாறட்டும். எல்லா ஆசீர்வாத தடைகள்லாம் நீங்கட்டும். ஒற்றுமையில் வளர்கிறது மாத்திரம் இல்லைங்க, சபைக்குள்ளே வந்து குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். குடும்பங்களுக்கு அந்தந்த காரியத்தில் ஒரு விடுதலை உண்டாகணும். பிறப்பிலிருந்து வாழ்க்கை முழுவதும் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் தடை இல்லாமல் கிடைக்கணும். அதுக்காக தான் சபையில் ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அற்புதங்கள் நடக்கும்போது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் துக்கப்படுகிற வேதனைப்படுகிற அநேக குடும்பங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவராக சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. மகளை இழந்து தவித்த எவரின் வீட்டில் போய் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விதத்தில் உயிர் மீட்சியை கொடுத்து மகளை உயிரோடு எழுப்பினார். பிசாசு பிடித்திருந்த அந்த அம்மா வீட்டில் அன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. 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 பார்வையற்ற ஒரு மகனுக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்படி நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார் பாருங்க. குடும்பங்களில் ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. ஜெரத்தோடு படுத்து கிடந்த பேதுருவின் மாமிக்கு சுகத்தை கொடுத்தார். அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. இன்னைக்கு குடும்பங்களை வேதனைப்படுத்துகிற நோய் நொடிகள், ஆசீர்வாத தடைகள், இன்னும் இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள் இதெல்லாம் கூட மாற முடிய கைகளை உயர்த்தி இந்த நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இப்படியே ஜெபித்து கொண்டே தான் நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து குடும்ப உறவுகள் சீர்படுகிறதும் அல்லாமல் குடும்பங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாத தடைகள்லாம் மாறணும். வியாதி வறுமையிலேருந்து குடும்பங்கள் விலக்கப்படணும். உலகத்துக்குள் வருகிற கொடிய வியாதிகள், கொள்ளை நோய்கள் குடும்பத்துக்குள்ளே வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் உயிர்கொல்லி நோய்கள் எங்கள் சபையார் ஒரு குடும்பத்துக்குள்ளே கூட காணப்படக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆசீர்வாத தடைகள்லாம் நீங்கணும். வியாதிகள் வறுமைகள்லாம் மாறணும். நல்ல வேலைகளில் வியாபாரத்தில் பிள்ளைகள் செழிக்கணும். இந்த இடத்துக்குள்ள வந்து நாளுக்கு நாள் எங்கள் சபையின் குடும்பங்கள்லாம் வளர்ச்சி அடையணும். ஆசீர்வாதம் பெறணும். ஆண்டவரே, அநேக சாட்சிகள் உண்டாகணும் ராஜா. குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வழக்குகள், அல்லேலூயா, நீதிமன்ற வழக்குகள்லாம் பிள்ளைகளுக்கு சாதகமாக முடியணும். இயேசுவின் நாமத்தினால வேலையில், வியாபாரத்தில், படிப்பில், தொழிலில் ஆண்டவரே தகப்பனே, அல்லேலூயா, எல்லாரும் செழிப்பாக இருக்கணும். இந்த வீட்டில் ஆண்டவரே எல்லா குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படணும். கடைசியா அல்லேலூயா பார்க்கும் பொழுது, அல்லேலூயா, கடைசி ஒரு முக்கியமான நோக்கம், இங்கே வருகிற எல்லாரையும் ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்னால் போய் நிறுத்துறாங்க. சபையின் நோக்கம் அதுதான். அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க, இதுவும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஊழியம். கொலோசியர் 1வது அதிகாரத்தில் அல்லேலூயா 2 இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறிப்பிடுகிறார். முதலாவது பார்க்கும் பொழுது கொலோசியர் 1வது அதிகாரம் 20லிருந்து 22 வசனங்களை வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமா, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். இது பாருங்க, முன்னே அந்நியராயும் 21வது வசனம், முன்னே அந்நியராயும் துர்க்கிரைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும்
உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படி, அல்லேலூயா, மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி இன்னைக்கு விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஒரு நாள் கிறிஸ்துவுக்கு முன்னால் போய் நிற்கணும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது 28, 29 வசனங்களை தொடர்ந்து வாசித்தால் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி, கிறிஸ்துவுக்குள்ள தேறினவனாய் போய் நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்பட்டேன்ல, பிரயாசப்படுகிறேன். இன்னைக்கு இங்க உள்ள வருகிற எல்லாரும் ஒரு நாள் இயேசுக்கு முன்னால போய் வெற்றியா நிக்கணுங்க. இந்த சர்ச்சில் அதுதாங்க நோக்கம். இந்த ஊழியம் கிறிஸ்துவின் வருகை மட்டும் நிறுத்தப்படாது. அல்லேலூயா. இங்கே உள்ள வருகிறவர்களை முதல்ல ஏற்றுக்கொள்கிற பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற பணி நடந்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையணும். மூன்றாவது, இங்கே உள்ள வருகிறவர்களாம் இயேசுவை போல நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்குரிய அந்த பூர்ண புருஷராகும் வரைக்கும் எல்லா ஊழியங்களும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த பண்ண, சுவிசேஷ ஊழியம் வளர்ச்சி அடைய, சபை பக்தி விருத்தை நடக்கணும். உள்ள வருகிற குடும்பங்கள் வேரூன்றி கட்டப்படணும், உறவில் கட்டப்படணும், எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று வாழணும். கடைசியாக இங்கே உள்ள வருகிற சிறியோர் பெரியோர் எல்லாம் இயேசுக்கு முன்னால் ஒரு நாள் வைக்கப்படாமல் நிற்கணுங்க. அதுக்காக தான் இந்த சர்ச்சை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் இது வரைக்கும் சொன்னது புரியுது? இதில் அதில் ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, எல்லாருடைய ஒத்துழைப்பு தேவை. நெகேமியாவின் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இவர் எல்லாம் போதித்து எல்லாம் பண்ண, நெகேமியாவும் எஸ்ராவும் வசனத்தை போதிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஆனால் நிறைய நேரம் ஜனங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை. இவர் கொஞ்சம் அப்படி போயிட்டு வந்தாருன்னா திரும்பி அப்படியே பழைய ஒரு நம்ம பழமொழி சொல்லுவாங்க, என்னதுக்கு, கழுது தேஞ்சு கட்டெரும்பு ஆயிடுச்சு. பழைய திருடி கதை, அது பழைய திருடி அதான் நடக்குது. கொஞ்ச நாள் நெகேமியா அப்படி கண்ணு அசந்தாருன்னா பழைய திருடி கதவு திறகு. அதையும் பழைய திருடின்னு சொல்றாங்க. தெரியல, பழைய திருடன் கூட தான். அல்லேலூயா. பழைய திருடனா இருக்கட்டும், பழைய திருடியா இருக்கட்டும், இங்க உள்ள திருடுகிறவன் இனி திருடாமல்னு பைபிள், அதுதான் பைபிள்ல சொல்லியிருக்கு. திருடுகிறவன் இனி திருடாமல். அந்த பழைய திருடிலாம் இங்க இருக்கக்கூடாது. திருடுகிறவன் இனி, சத்தாம சொல்லு, திருடுகிறவன் இனி. அல்லேலூயா. நியாயமா வேலை செய்யணும், உண்மையா இருக்கணும், பரிசுத்தமாக இருங்க. அல்லேலூயா. யாரையும் நான் கண்டிப்படுத்த குற்றப்படுத்த பேசலாம், சீர்படணும். ஒரு நாள் நம்ம எல்லாரும் அவருக்கு முன்னால் கண்டிக்கப்படாதவர்களாக குற்றமற்றவர்களாக போய் நிற்கணுங்க. அதுக்கு தான் அந்த ஊழியம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம், இந்த 21 நாள் ஜெபம் முடிந்தாலும் இந்த ஊழியம் கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த நோக்கத்தோடு நடத்தப்பட்டு கொண்டு, வேற எதுவுமே கிடையாதுங்க. உள்ள வரவனை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கணும். வருகிறவர்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற ஒரு ஸ்தலமாக இருக்கணும். நாளுக்கு நாள் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி அடைய செய்யணும். அதில் குடும்பங்கள் கட்டப்படணும். கர்த்தருடைய வருகைக்கென்று சபையும் ஜனங்களையும் ஆயத்தப்படுது. எழுமி நின்று கொஞ்ச நேரம் அந்த ஜெபம் பண்ணி முடிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். இந்த ஆராதனை முடிவில் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஐக்கிய ஆகாரத்தை ஆயத்தப்படுத்திடுங்க. எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு ஆயத்தப்படுது. கொஞ்சம் பொறுமையாக இருந்து பின்னால் வாங்கி நீங்கள் போய் பின்னால் உட்காந்து சாப்பிட்டு, நாளைக்கு சர்வீஸ் இருக்கிறதுனால ஃப்ரண்ட் ஹாலில் சாப்பிட வேணாம், பின் ஹாலில் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம். அதை பற்றி அறிவிப்பு நம்ம கொடுக்க இருக்கிறோம். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி இந்த ஜெப நாட்களை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றென்றும் போதுமானவர். இம்மட்டும் என்னை நடத்தினே, இம்மட்டும் என்னை தாங்கினே, எந்தன் இயேசு நல்லவரே, அவர் என்றுமே போதுமானவர். எந்தன் பாவ பாரமெல்லாம் தன்
இயேசு நல்லவரே. சொல்லுங்க எல்லாரும். மனபாரத்தின் நேரங்களில் மனவேதனையின் வேளையில் மனமுருகி நான் ஜெபிக்கையிலே எந்தன் இயேசு. ஆமென். என் இயேசு வரும்போது, எந்தன் இயேசு வரும்போது மார்போடு மார்போடு அழைப்பாரே. சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன். எந்தன் இயேசு, எந்தன் இயேசு வரும். இயேசுவே மார்போடு அழைப்பாரே. சீக்கிரமாய் வருவாரே. நான் அவருடன் சென்றிடுவேன். அதுதாங்க சபை ஊழியத்தின் நோக்கமே. இது ஒரு நாள் 2 நாள் வேலை இல்லைங்க, 1 வருஷம் 2 வருஷம் வேலை இல்லை. கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த பணி தொடர்ந்து நடக்கணும். கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த எல்லா நாங்கள் கேட்ட வசனத்தின்படியா எங்கள் சபையின் ஊழியம் தொடர்ந்து நடக்கணும். இதில் என்னுடைய ஒத்துழைப்பு இதில் இருக்கும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவங்க எல்லாருமே நல்லா கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய நோக்கம் திருச்சபை குறித்த உம்முடைய நோக்கம் நிறைவேற நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய எனக்கு பலன் தாருமப்பா. ஊழியனாக ஊழிய குடும்பமாக நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். இங்கே இருக்கிற ஊழியர்கள் எல்லாருக்கும் பலன் தாரும். இங்கே வந்திருக்கிற விசுவாசிகள்லாம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இந்த உங்களுடைய சபையின் நோக்கம் நிறைவேறதுல நான் என்னுடைய பங்கை கொடுப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறவங்கள கை வைத்துங்க. நல்ல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னென்ன காரியங்களை ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ ஜனங்க ஒத்துழைப்பு கொடுக்க செய்யும். ஊழியங்களை பங்கு பெற உதவி செய்யும். வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தருக்கு சாட்சியா நிற்க உதவி செய்யும். செழிக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். சபையில எல்லா ஊழியங்கள் வளர்ச்சியிட கைகளை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இந்த 3 வார ஜெப நாட்களையும் எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுல கற்றுக்கொண்ட காரியங்கள் வருகிற நாட்கள்ல எங்க வாழ்க்கையில பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் இருக்கிற எல்லா ஊழியங்கள் ஆண்டவரே அனைத்திலும் ஒரு வளர்ச்சி, ஒரு சமாதானம், ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும். தொடர்ந்து எங்க சபைக்கு இந்த பகுதியில் ஒரு திறந்த வாசலை தர கைகளை வைத்து நல்லா ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு எப்படி இருக்கோ இல்லையங்க, நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தாவீதின் திறவுகோல்களை உடைய தேவன் நமக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை தர ஒரு வல்லவராக இருக்கிறார். தேசத்தின் சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் ஆண்டவரே எங்க சபைக்கு ஆண்டவரே தகப்பனே இந்த பகுதியில் ஒரு திறந்த வாசலை நீங்க கொடுக்கணும் ராஜா. இந்த பட்டணத்தில் ஒரு திறந்த வாசலை கொடுக்கணும் ராஜா. எல்லா ஊழியங்களுக்கு ஒரு திறந்த வாசலை நீங்க கொடுக்கணும் ராஜா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாது பூட்டுகிறவர். ஆசீர்வாதத்தை நீ தருவீராக. உடைய திருநாமத்தை நீரை மயப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே தகப்பனே விசேஷமா வருகிற 26ஆம் தேதி ஒரு முக்கியமான ஊழியம் சர்ச்சில் வச்சிருக்கிறோம். இந்த பாரத்தோடு இந்த மாதம் முழுவதும் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அநேக ஆயத்தங்கள் அன்றைக்கி நல்லபடியாக செயல்படணும். நம்முடைய சிஸ்டர்ஸ் ரிட்ரீட் அதை ஒட்டி இருக்கிற எல்லா முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இங்கேருந்து புறப்பட்டு செல்லுகிற நேரம் முதல் திரும்பி வருகிற வரைக்கும் கர்த்தர் அதை பொறுப்படுத்த ஆசீர்வதிக்க கைகளை வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வருகிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆண்டவரே தகப்பனை மிக சிறப்பாக மிகுந்த சமாதானமாக அது நேர்த்தியாய் நடைபெறணும். அன்னைக்கு வந்து ஊழியம் செய்கிற கர்த்தருடைய தாசர்களை நீர் அபிஷேகித்து ஆயத்தப்படுத்தி எங்கள் மத்தியில் கொண்டு வரணும். ஆண்டவரே இந்த எஸ்யூ கேம்ப் சைட்டில் இருக்கிற பணியாளர்கள் எல்லார் கண்களில் எங்களுக்கு ஒரு விசேஷ தயவை கட்டளையிடணும். அங்கே இருக்கிற மற்ற ஜனங்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு தயவை நீர் கட்டளையிடணும். இயேசுவே மிகுந்த சமாதானமாக இதை முடிக்கணும். வாகனங்களை சுற்றி பிரயாணங்களை சுற்றி இப்படி வேலையின் பாதுகாவல் இருக்கட்டும். அங்கே தங்கி இருக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பாதுகாவல், நல்ல இயற்கை அனுகூலம், சமுதாய அலுவலகத்தை கட்டளையிடுங்க. எல்லா தேவைகளை அற்புதமாய் சந்திங்க. இதற்காய் பிரயாசம் எடுக்கிற ஒவ்வொரு மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் இருந்து வழி நடத்தி இதுக்கு விரோதமாய் போராட நினைக்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் கட்டப்பட்டு வெளியேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். இன்னொரு முக்கியமான ஒளி இந்த மாதத்தில் இருக்கிறது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார் குடும்ப ஆசீர்வாத ஜப கூட்டம் நம்முடைய சபையில் வைக்க இருக்கிறோம். நாளைக்கு இதுக்கான நோட்டீஸ் கேர்சல் நடத்துகிற எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்கப்படும். அதே போல் நீங்களும் வாங்கி சென்று உங்களுக்கு அறிமுகமான தெரிந்த ஜனங்களை பாருங்கள். பவுல் 2 வருஷம் தன்னிடத்தில் வருகிற எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு
தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிவித்து கொண்டே இருந்தார். இந்த வேலையை தொடர்ந்து நடக்கணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அறிமுகமான தேவையுள்ள அட்லீஸ்ட் ஒருத்தரையாவது இப்படிப்பட்ட கூட்டத்துக்கு கொண்டு வருவதற்கான கூட்டம் தான் அது. தயவுசெய்து முயற்சி எடுத்து நாளைக்கு ஒரு நோட்டீஸை வாங்கிட்டு போய் உங்களுக்கு அறிமுகமான ஒருத்தருக்கு அதை கொடுத்து ஹல்லேலூயா அவங்கள உள்ளே கொண்டு வாங்க. வார நாட்களில் அந்த ஒரு மீட்டிங்கை பற்றி ஒரு வீடியோ ப்ரோமோ வந்து ஒரு வீடியோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வரும். அதையும் உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து பல பிரச்சனைகள், வியாதி, வறுமைகள், குடும்பத்தில் சில ஆசீர்வாத தடையோடு இருக்கிறவர்கள், பிசாசின அலக்களிக்கப்பட்டவர்கள் இவெல்லாம் உள்ளே கொண்டு வாங்க. கர்த்தர் அவர்களுக்கு சுகம் கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், இந்த இடத்துல ஆசீர்வாதத்தை பெற்று செல்லட்டும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற இந்த விசேஷ கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய பாதுகாவல் ஆசீர்வாதம் நம்முடைய சபையின் மேலே, நம்முடைய ஊழியங்கள் மேலே இருக்க முடியாது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கே வருகிற எல்லா குடும்பங்கள் மீது கர்த்தருடைய பாதுகாவல் ஆசீர்வாதம் இருக்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோதரம் ஹல்லேலூயா. இங்கே வருகிறதுனால பிள்ளைகள் எல்லா தீங்குக்கு விலக்கி காக்கப்படணும். கர்த்தருடைய வருகை நாளில் குடும்பமாக நிற்கணும், ஒற்றுமையாக நிற்கணும், ஆசீர்வாதமாக நிற்கணும். நீரை இறங்கி கிரியை செய்வீராக. உங்கள் நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. இந்த ஜெப நாட்கள் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே உட்காருங்க, வாசிருங்க. அப்படியே வாசிருங்க. நீ வாசிங்க. அந்த 4 சாட்சிகளை வாசிருங்க. இதை 4 சாட்சிகள் எழுதி கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. ஏன் முதல்ல வரலையா? சாட்சி முடிஞ்ச பிறகு வந்தீங்களா? ஹல்லேலூயா. வாசிங்க, சுருக்கமாக வாசிங்க. பிரைஸ். லட்சுமி, சகோதரி லட்சுமி மகன் பரத்குமார் 6 மாதம் காலேஜுக்கு போகாமல் இருந்தால் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஜெபித்ததன் மூலமாக மறுபடியும் காலேஜுக்கு போகும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். காரணம் பிரதர் செல்வகுமார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்திற்கு தவறாமல் கலந்து கொள்ள தீர்மானித்து தினமும் ஜெபத்திற்கு வந்து கொண்டிருந்தோம். ஜெப நாட்கள் 6வது நாள் இரவு 1:30 மணிக்கு எங்கள் வீட்டிற்கு வரும் எங்களின் தனி ஈபி கேபிள் வீட்டின் அருகே வெளியில் திடீரென தீப்பற்றி பட்டாசு போல் வெடித்து ஆள் உயரத்துக்கு எரிந்தது. ஆனால் எங்கள் வீட்டிற்குள் கேபிள் வழியாக நெருப்பு வராமல் கர்த்தர் காப்பாற்றினார். எந்த சேதமும் எங்களுக்கு எந்த உடைமைகளுக்கும் வராமல் கர்த்தர் பாதுகாத்தார். அந்த ஒரு நாள் தவிர மற்ற எல்லா நாட்களும் ஜெபத்திற்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் சகோதரி எஸ்தர் சத்யா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் ஒற்றை தலைவினால் மிகவும் கஷ்டப்பட்டேன். முதல் நாள் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தேன். வீட்டிற்கு போனற்பின் அந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் ஒற்றை தலைவலியே இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக கர்த்தருக்கு நன்றி. கடைசியாக என் பெயர் சகோதரர் செல்வம் அவர்கள் எழுதியிருக்காங்க. நான் ஒரு இடம் வியாபாரத்துக்கு வாங்கியிருந்தேன். அதில் சிவில் கேஸ் இருந்தது. அதை நான் அறியவில்லை. அந்த கேஸ் முடிந்த பிறகு நான் தான் வியாபாரம் செய்ய முடியும் என்ற சூழ்நிலையில் வந்துவிட்டேன். இந்த உபவாச நாட்களில் ஜெபம் செய்து வந்தேன். நேற்று அந்த கேஸ் முடிந்து விட்டது. எனக்கு ஜெபித்த பாஸ்டர் அவர்களுக்கும் உதவிப்பவர்களுக்கும் விசுவாசிகள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நன்றி. சங்கீதம் 138:3 இப்படியாக சொல்லுகிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆபத்து நாளிலே பலன் தந்தி என்னை தைரியப்படுத்தினீர் என்று இந்த வசனத்தின்படி கர்த்தர் பதில் கொடுத்தார். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி உற்சாகம். ஹல்லேலூயா. இன்னொரு சாட்சி இங்கே எழுதி கொடுத்துருக்குறாங்க. தாயார் சீபா சம்பத்குமார் அவர்கள். எரிக்கா என்கிறவருடைய பேத்திக்கு ஹை ஃபீவர், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயரில் சபையில் நம்ம ஜெபித்ததின் விளைவாக கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்து அதில் அடுத்த நாளே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஸ்தோத்திரம். அரக்கோணம் மேலப்பாக்கம் என்கிற கிராமத்தில் சபை நடத்தும் போதகர். அங்கு நடைபெறும் அனைத்து என்னங்க எழுதியிருக்காங்க அந்த பகுதியில் மற்ற ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்ள வேறு இன்னொரு சபைக்காக ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. இலக்கியா கவிதா கேன்சர் குணமாகணும். சுதாகர் மூட்டு நீர்த்தேக்கம் நீங்கணும். ஜான்சி இவங்களுக்கு நல்ல சுகம் வரவேண்டிய பண தேவைகள் சந்திக்கணும். பாரதவேந்தன் மன நல்ல பாதிப்பு. ஸோ இந்த ஒரு ஜெப விண்ணப்பம் ஒருத்தவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. கர்த்தர் நல்ல கிருபையை தர முடியாய் ஆண்டவரே அவள் கேட்ட எல்லா விண்ணப்பங்களையும் நீர் சந்திக்க முடியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இந்த நாட்களில் ஜெபித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் அப்படியே நீர் பதில் கொடுங்க. இன்றைக்கி உடல் பலவீனமாக இருக்கிற சில விசுவாசிகளுக்காக கடைசியாக நம்ம ஜெபிக்கணும். உடைய தம்பி அசிஸ்டன்ட் பாஸ்டர் தாமஸ்
உடைய தகப்பனார் பாஸ்டர் கிருபாகரன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து சமாதானமாக வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரணும் டெய்லி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு இறங்கும்படி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே பரிபூர்ண விடுதலை தருவீராக. தாசனுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து சமாதானமாக வீடு திரும்பி இந்த இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பட்டும். கலையிலோ இப்படிப்பட்ட ஜுரங்கள் மற்ற பலவீனங்கள் ஆண்டவரே இந்த எங்கள் பட்டணத்தை விட்டு எங்கள் தேசத்தை விட்டு வெளியே போகட்டும். நல்ல சுகம் உண்டாகட்டும். அல்லேலூ எல்லா ஆண்டவரே வியாதி வறுமைகள்லாம் மாறட்டும். டேவிட் வசீகரன் அவர்களுக்காக ஜெபிக்கணும். அந்த ஸ்ட்ரோக்லேருந்து குணமாயிட்டு இருக்க அந்த சகோதரனுக்கு அந்த நல்ல சுகத்தை தர முடியும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அதே போல் சகோதரர் குமார் ஹார்ட் ஆப்ரேஷன் முடிச்சு ரெக்கவர் ஆகி கொண்டு கத்தர் அவர்களுக்கு நல்ல சுகத்தை தர முடியும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவே சீக்கிரத்தில் நார்மல் லைஃபுக்கு திரும்பட்டும். இன்னும் உடல் பலமாக இருக்க ஒவ்வொரு நினைக்கிற தாயார் மேரி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சகோதரி யோவானுக்காக ஜெபிக்கிறோம். தாயார் மேரி சாந்தா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்படியே எங்கள் சபை விசுவாச குடும்பங்கள் எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கச் செய்வீராக. இப்பொழுது எங்களுடைய ஐக்கிய ஆகாரத்தை நீரை ஆசீர்வதித்து நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு பலப்பட்டு ஐக்கியப்பட்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல உதவி செய்யும். வீட்டுக்கு செல்லும்போது கர்த்தருடைய பாதுகாவல் சமாதானம் ஒவ்வொரு மேலே இருக்கும்படியாகவும் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பாதுகாத்தலும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமிடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்கனால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. ஆமேன்.